ஹாய்டா, திஸ் இஸ் ஃபார் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஒன் ஷாட்ரா, ஓகேவா? இது நேம் வந்துட்டு ஃபார் யூ மீ மை லவ், ஓகேவா? இது வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்படி வந்துட்டு உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கியும் முடியல. இன்றைக்கி பார்த்த விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு மனசு அப்படியே ரொம்ப பிரேக் ஆகிட்டு அப்படியே ஹார்ட் வந்துட்டு சொக்கணுன்னா உடஞ்ச மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் அங்கே அவ்வளோ திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே உடச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஐ ஹேட் யூ டேங்க, ஐ ஹேட் யூ சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டே இருக்காரு. அந்த கிளாஸ் பீஸில் ஒரு ஹேண்ட்லாம் கிழிக்குது. அது அவருக்கு பெரியஸாக எடுத்துக்கவே இல்லை. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அப்படியே ஏற்றுக்க முடியல. அங்கே ஒரு வெட்டிங் பிக் இருக்குது. அந்த பிக் அப்படி கழட்டி அந்த வாலில் அப்படி தூக்கி அடிக்கிறாரு. ஏன்னா அந்த வெட்டிங் பிக்கை இது வரைக்கும் அவர் பார்த்து ரசிக்காதனாலே இல்லை. இன்றைக்கி அந்த பிக்கை பார்க்கும்போது அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு வெறுப்பு. அந்த பிக்கை தூக்கி அப்படியே எடுத்து தூக்கி போடுறாங்க. சீட்டர் சீட்டர் அப்படி சொல்லிட்டு ஜிமி தான் அந்த பிக்கை போட்டு அப்படியே அந்த உடச்சதில் அந்த கிளாஸ் பீஸ்லாம் உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிக்சர் மட்டும் இருக்கும். அதை எடுத்து அப்படியே கிழிச்சிட ஃபுல்லாக அந்த ஃப்ரேமை கிழிச்சு அப்படி ஒரு மாதிரி பேப்பராக பறக்க விட்டுட்டு இருக்காரு. எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு அந்த வீட்டையும் அப்படி ரெண்டு ஆக்கிட்டாரு. எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு திங்ஸை போட்டு பேக் பண்ணிட்டு கீழே வராங்க. ஹேண்டில் அப்படி பிளட் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படியே அந்த லக்கேஜோட வெளில வராரு. வெளில ஒரு கார் பார்க்குறாரு. ஒரு காரில் போய்ட்டு அந்த லக்கேஜை போட்டு அப்படி காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோ ஸ்பீடாக கார் போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே கார் போக நம்ம ஜிம்மோட ஹேண்டு கிளாஸ் கிழிச்சிருக்கும் இல்லையா, அதனால் பிளட்டு போயிட்டே இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு ஹெட் வந்துட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கும்னா ஒரு மாதிரி மயக்கமும் வந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன ஐஸெல்லாம் அப்படியே ஒரு பிளர் ஆகிட்டுருக்கு. பார்க்க முடியல. முன்னாடி ஒரு பிளர் வருஷனாக தெரிஞ்சிட்ருக்கு அந்த ரோடு வந்துட்டு. இப்போ ஜிம்லேருந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாமல் அப்படியே கார் போயிட்டு ஒரு மரத்தில் மோதி நின்றுட்டு இடிச்சு. இப்போட்டு ஜிமின் அப்படியே அங்கே மயங்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த ரோட்டில் நிறைய பேர் ரவுண்டை பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு சொல்லிட்டு இப்போது அந்த காரை வந்துட்டு எல்லாம் தர ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு சார் இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மோட ஹெட்டில் பயங்கர அடி. ஒரு பக்கம் ஆல்ரெடி ஹேண்டில் பிளட்டு போயிட்டு இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கிழிச்சிருக்கும். அதனால் அப்படியே வந்துட்டு பிளட்டு போயிட்டுருக்கா. இப்போது அவங்க ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டு அப்படியே அந்த பர்சனை அங்கே வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த காரை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. அதில் பார்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் ஒரு பர்சனுக்கு கால் வருது. கமெண்ட் சார் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க சார், எமர்ஜென்சி சொல்கிறாங்க. எமர்ஜென்சியாக சொல்லிட்டு இப்போ அவங்களும் கால் வாங்குற. ஹலோ சொல்கிறாங்க. சார் நீங்கள் பார்க் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்தா நீங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எதுக்கு சொல்கிறாங்க. இப்போது அங்கே நடந்தாலும் சொல்ல அப்படியே அந்த பர்சன் ஃபோனே கீழே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே மீட்டிங்கில் விட்டு வேகமாக ஓடி வராங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க பர்சன் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மீட்டிங் எதாவது கேன்சல் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லோரும் கேன்சல் பண்ணிட்டு அது யாரும் நம்ம ஜிம்மோட அந்த பர்சனோட அதில் நம்ம பார்க்க இருக்கிறதுல நம்ம ஜிம்மோட அப்பா தான், ஓகேவா? ஜிம்மோட அப்பாவோட மேனேஜர் தான் இது சொல்லியிருப்பாங்க. இப்போ மீட்டிங் அப்படி கேன்சல் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா கீழே ஓடி வராங்க. அவரே ஓனாக ட்ரைவ் பண்ணுறாரு. கார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த காரு இப்போ ஃபைனலாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஓடி வராங்க. அங்கே வந்துட்டு இப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் யாராவது வந்தாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டு இப்போ அந்த வார்டு நம்பர் சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பா ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்தாக்கா அங்கே ஜிம்முக்கு ஹெட்டில் நல்லா அடிபட்டுருக்கு. ஹேண்டில் ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதை பார்க்குற ஜிம்மோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் தன்னோட பையன் மேலே ஒரு சின்ன கீரல் கூட படாமல் வளர்த்துருப்பாரு. அவ்வளோ இப்போ அதை பார்க்குற அவருக்கு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஒன்றுமே பண்ண முடியும் உறைஞ்சி போயிடுறாங்க. பின்னாடி மேனேஜர் சார் வந்துருப்பாங்க. கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்க் சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்து கீழே நின்று பண்ணி உட்காந்துடுறாங்க. சார் இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க. அங்கே இல்லை என்னாச்சு ஜிமினுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. சார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் உனக்கே தெரியுமே, ஜிமின் வந்து அப்போல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிற பையனும் இல்லை. எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் சொல்லி எப்படி நடந்து சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ சாருக்கு ஒன்றும் ஆகுது, ஓகேவா? உங்கள் சார் நார்மல் ஆகிடுவாங்க, நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு இப்போது ஜிம்மோட அப்பா ஜிம்மோட அப்பாவோட மேனேஜர் தான் உங்களுக்கு லீ இருக்கார்லேயே அவர் தூக்கி நம்ம ஜிம்மோட அப்பாவை அந்த அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டை தூக்கி விட்டு அப்படியே சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு அப்படியே பேச்சே வர மாட்டேங்குது. அவர் கண்ணில் அப்படி டேஸ்ட் கொட்டிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே ஒரு நாளாக ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த பக்கம் நம்ம லீவ் வெளில வந்துட்டு ஜிம்மோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு அவ்வளோ தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை கேட்கவே முடியல அவங்களால. அந்த ஷாக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வராங்க. ஏன்னாச்சு என் பையனுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா தான் ஜிம்மோட அப்பா ஷர்ட் பிடிச்சி கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மோட அப்பா தான் அது ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. என் பையனுக்கு என்னங்க ஆச்சு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மங்க பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா தான் ஜிம்மோட அம்மா கம்பேர் பண்ணுறாங்க. ஜிம்மோட அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் ஜிம்முக்கு எதனா ஆகிட்டுனா நான் கொஞ்சம் உங்களை ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு அந்த மேரேஜ் விருப்பம் இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க. அந்த பையனுக்கு நம்ம ஜிம்முக்கு பிடிக்கிற போல சொல்லிட்டு நீங்கள் தான் மேரேஜ் பண்ணி வச்சுங்க. ஏதாவது என் பையனுக்கு ஆணிச்சு நான் உங்களையும் கொண்டு வருவேன், அந்த டேங்கு சேர்த்து கொண்டு வருவேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு இப்போ தான் கோவம் வருது. இப்போது அவர் பார்க்குறாரு. இப்போ ஜிம்மோட அப்பா எதுவும் சொல்லாமல் நீ இங்கே
இருமா ஜிம்மை பார்த்துக்கோ சொல்லி ஜிம்மோட அப்பா கிளம்புறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட அப்பா வேகமாக கோவமா அப்படி வெளில வராங்க. இப்போ லீவ் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க, நீ இங்கே பார்த்துக்கோ, என்னோட ஒய்ஃபை பார்த்துக்கோ லீவ் சொல்கிறாங்க. ஓகே நான் மேடம் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா தான் வேகமாக கார் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம அப்படியே அவ்வளோ டென்ஷனாக இருக்கார். அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே பயங்கரமாக அந்த ஹேர் அப்படியே பிச்சுக்கிறாரு. கடவுளையும் பார்த்து தப்பாக நினச்சிருப்பானா, தப்பாக நினச்சிட்டான் நான் சொல்கிறேன். நம்ம ஜிம்மோட அப்பாவுக்கு டேக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் அந்த ஆஃபீஸ் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் அப்படியே கண்ணில் கொலை விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வராங்க. அங்கே பாரு என்ன பண்ண என் பையனுக்கு என்ன பண்ண நீ சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அங்கிள் நான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமா டேவோட கணத்தில் ஊங்கி ஒன்று வைக்கிறாங்க. அங்கே பாரு கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் என் பையன்கள்ட்ட எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. உண்மையாக என் பையனை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு விருப்பமே இல்லையா, அது என்ற முன்னே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியது நான் சொல்லிட்டு. இப்போது ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அங்கிள் சொல்கிறாங்க. பாரு அங்கிள் நீ கூப்பிடாத ஓகேவா, என் பையனுக்கு மட்டும் எதனா ஆணிச்சு நான் உனக்கு என்ன பண்ணு தெரியாது சார், நல்லா கேட்டுக்கோட்டையாங், நான் ஒன்று அழிக்க ரெடியாக இருப்பேன் ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோ. என் ஃப்ரெண்டோட பையன் அவனை பார்க்கவும் மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்லாம் ஏதோ ஒரு விஷயமா இல்லை ஓகேவா, நான் பண்ண பெரிய தப்பே உன்னை மேரேஜ் பண்ண என் பையனுக்கு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா தான் அப்படியே அந்த சோஃபாவில் புஷ் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே தள்ளி விட்டுறாரு. இந்த கிளாஸ் டைப்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவ்வளோ கோவம் வெளியே வராரு. இப்போ அவங்க ஒரு பர்சன் இருப்பாங்க. இவங்க நம்ம ஜிம்மோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு சார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை இந்த சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஜிம்மோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் போகிறது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு லாயர் கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. என் பையன் ஜிமினுக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் கிம் குரூப்போட கிம் இருக்காரு மிஸ் கிம் டயாங் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 மந்த்தாக சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு டிவோர்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் அப்படி போயிடுறாரு. இந்த ஜிம்மோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம். என்னோட பையன் இந்த மாதிரி பர்சன் தெரிஞ்சால் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கவே மாட்டேன், நான் ஏதோ ஜஸ்ட் உனக்கு கோவக்காரன், உன்னோட அப்பா மாதிரி இருக்கா, ரொம்ப ரோஷக்காரன், ரொம்ப எங்கஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்க அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு ஒரு சீப்பான பர்சன் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோட ஏஞ்சல் வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு அப்போ என் ஒய்ஃப் சொன்னால் நான் வந்து கேட்க மாட்டேன் சொல்லிட்டு என் ஜிம்மினுக்கு உனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சதே சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா நினைக்கிறாங்க என்னோட ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். செகண்ட் என்னோட ஜிம்முக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனால் என்னோட குழந்தைய லைஃப்லையும் ஸ்பாயில் பண்ணிட்டே சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பாவோட எதுக்கவே முடியல. அப்படிச்சுட்டே தான் அந்த பக்கம் அப்படி அழகாரு. இப்போ ஜிம்மோட அப்பா அடிச்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஜிமினி பார்த்தது எல்லாமே போய் ஜிமினி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஜிமின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வருது இந்த பக்கம். அப்படியே நம்ம ஜிம்மோட அப்பா ஆஃபீஸ்க்கு நம்ம எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் வராங்க. ஜிம்மோட அம்மா அப்படியே அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு சின்ன கார்டு இருக்காங்க. ஒரு கார்டு எப்போயுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கார்டு கிட்ட போயிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க. எப்படியாவது என் பையனை திருப்பி கொடுத்துருங்க, என் பையனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, என் பையன் எல்லாமே இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஜிம்மினோட அம்மா ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க. அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க. என்னோட ஒரே குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க. இதை பார்க்குற ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிம்மோட அம்மாவுக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை. ஆனால் ஜிம்மின் ஆசைப்பட்டால் கூட அங்கே பார்ப்பா ஜிம்மின் நீ தான் அந்த பாதி நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், அவனுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தெரியுது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் இல்லைம்மா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேர் அப்படி இருப்பாங்கம்மா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்களம்மா சொல்லி ஜிம்மின் தான் ரொம்ப ஆசையாக மேரேஜ் பண்ணி பாரு முட்டேவா. ஜிம்மோட அம்மாவுக்கு அவ்வளோக்கும் ஒரு என் பையன் உங்களை பார்த்துமே லவ் பண்ண தெரியுமா, நீ அவ்வளோ கோல்டாக இருந்தவங்க கூட என் பையன் எல்லாத்தையும் லவ் பண்ண அவன் எல்லா சைடுமே உங்களை லவ் பண்ணா, அவ்வளோ ஆசையாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நீ என்ன பண்ணியிருக்க என் பையனுக்கு என்ன கொடுத்துருக்க, கண்டிப்பாக நீ ஏதோ ஹார்ட் பண்ணியிருக்க. ஏன்னா கொஞ்சம் டேஸாகவே எனக்கு ஜிம்மிட்ட சரியாக பேசவே இல்லை, ரீசன் நீ தான். அவன் ஹாப்பியாக இருந்தால் என்கிட்ட பேசுவான், அவன் ஹாப்பியாக இல்லை அந்த என்கிட்ட அந்த பையனை காமிக்க கூட சொல்லிட்டு அவன் பேசாமல் இருந்தான். நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே கொஞ்சம் டேஸ் அதில் சரியாயிடும் சொல்லிட்டு நான் நினச்சி விட்டேன். ஒரு நாள் தான் எங்கள் எல்லாமே இந்த பையன் இப்படி ஆகிட்டா சொல்லிட்டு ஜிம்மிட்ட அம்மா ரொம்ப அழகாங்க. அப்படியே டேவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ டே அப்படி வந்து அழுதுட்டு தான் அந்த அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காரு. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தாக்கா டேவோட அம்மா கால் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹலோ சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா தான். டேங் என்ன பண்ணுறேன் நீ சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குற அம்மா நான் எதுவும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், டே உன் லைஃப்பில் உன்னை சீட் பண்ணிட்டு போனவங்கள ரிட்டர்ன் உன் லைஃப் வந்து அகைன் வரவிடான்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் கூட நீ வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கல டே சொல்கிறாங்க. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. பாரு டே நீ இப்படி இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஓகேவா, உன்னோட பாஸ்ட் லைஃப் தான் விட்டு நம்ம ஜிம்மின் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு, ஆனால் நீ எவ்வளோ மோசமான விஷயத்தை பண்ணியிருக்கல சொல்கிறாங்க. எந்த விதத்தில் ஜிம்மின் உனக்கு பொருத்தமான பையன் நினச்சா சொல்லி கேட்குறாங்க. கேட்குற மாதிரி இருக்காம்மா அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. என் நம்பிக்கையை உடச்சிட்டே நீ உன் அப்பா ஆசைப்பட மாதிரி நம்பர் 1 பிஸ்னஸில் ஒரு நம்பர் 1 மேன் ஆகிட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல, என்னை நல்லா பார்த்துட்டு உன் தங்கச்சி ஒய்யன் நல்லா பார்த்துக்கிட்டானா இன்றைக்கி ஒரு பையனை நீ தோற்று போய் நிற்கிறேன், ஒரு ஹஸ்பண்டை தோற்று போயிருக்கா ஒரு பையன் கிட்ட சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி ரொம்ப இந்த டேயில் உனக்கு ஒன்று என் பையன் சொல்லிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஏன்னு பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஏற்கனவே வந்துட்டு காசிப் ஹாஸ்பிட்டல் சொன்னல சொல்கிறாங்க. ஆஃபீஸில் டேவோட ஆஃபீஸில் வந்துட்டு டேவோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே பற்றி பேசுகிறாங்க சொல்லிட்டு, அவள் ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னராக தான் வரா சொல்லிட்டு நம்ம டே சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் டே தப்பு பண்ணி நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. தப்பு பண்ணாமல் எப்படிமா ஒருத்தவங்க பேசுவாங்க அப்படி சொல்கிறாங்க.
இல்லைம்மா அதை சொல்கிறாங்க. டே அப்படி பண்ண மாட்டாம்மா, டேக்கு இல்லாமல் லவ் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஏம்மா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லவ் பண்ணுற பர்சன் மீட் பண்ணுறதே தப்பு. அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த மாதிரி சொல்கிறேன். பட் டேவோட அம்மா ரொம்ப அழறாங்க. ஜிம்மியோட அப்பா முகத்தை நான் எப்படி முழிப்பேன், நான் எப்படி பேசுவேன், அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேமிலியிலேருந்து மீண்டு வரதுக்கு, அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஈகோலாம் பார்க்கவே தெரியுமா. ஈவன் நம்ம டே வந்து பிஸ்னஸ் மேனாக இல்லைன்னா கூட அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க ஜிம்மினை. ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை டே தாண்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு இருக்குது. அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஃப்ரேம் உடஞ்ச கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, அங்கே பிளட் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. அது பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு ஜிம்மின், உனக்கு என்ன ஆச்சு சொல்கிறாங்க, என்ன நடந்தது, உன்கிட்ட எப்படி வருவான் நீ என்கிட்ட எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, நான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தாண்டா அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ரொம்ப டைம் ஆகுது. இப்போ நம்ம டாக்டர் வராங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் பார்க்க சொல்கிறாங்க, சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு பிளட் தேவைப்பட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, என்னோட பிளட் குரூப் தான் ஓகேவா, நீங்கள் என்னோட பிளட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இப்போ அவங்களும் வராங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் பிளட் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. கடவுளையும் பையனை எப்படியா சேவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது என் ஜிம்மில் அப்பாவும் பிளட் கொடுத்துட்றாங்க. ஒரு 3 hours ஆஃப்டர் நம்ம ஜிம்முக்கு ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, ஏன்னா ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டுருக்கும். அந்த சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு அந்த ஹேண்டு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போது அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் முடிஞ்சிச்சுல. நம்ம அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்போ வெளில வராங்க. வெளில உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஜிம்மில் எவ்வளோ அழகாக துருத்துருன்னு இந்த பையன். ஆனால் இப்போ எல்லாமே மாறிட்டே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு வீட்டில் அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ்ட் ஒருத்தவரோட தாங்கிக்க முடியல. ஜிமின் சாரி ஜிமின், மன்னிச்சிரு ஜிமின், என்னோட போகணும்னு நினைக்காது ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின் சொல்லப்பட்டே தான் ஒன்ட்டே இதை சொல்கிறதுக்கு சரியான டைம் வரும்னு நினச்சிருந்தேன் ஜிமின். தப்பாக மட்டும் எடுத்துக்காது ஜிமின் சொல்கிறப்பட்டே தான் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவரோட தாங்கிக்க முடியல அந்த விஷயத்த. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் ஹரி ஆல்ரெடி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு லைட்டாக ஹெட் பெயினாக இருக்குன்றத அப்படியே சொல்ல முடியல. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஒன்றில் ஓகே நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே இப்போ நீங்கள் ஓகே தான், ஆனால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆக 1 week 2 weeks ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் ஓகேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா வந்து டாக்டர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு, ஒரு 2 weeks கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா 2 பேருமே டாக்டருக்கு அப்படியே கையெடுத்து அப்படி தேங்க் பண்ணுறாங்க. ஐயோ உங்கள் பார்த்து பண்ணாதீங்க ஓகேவா, இதோட இட்ஸ் மை டியூட்டி ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ்ட். ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்கும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணணும்ல. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, என்னப்பா பண்ணியிருக்கான்னு என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பேச முடியல, நீ எதுவும் பேச வேண்டாம், ஆனால் நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்தியா சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லி ஜிம்மில் ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் உயிரே வருது. அப்புறம் எப்படி நினச்சி சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா ஜிம்மில் ஹேண்டை பார்க்குறாங்க. ஏன்னா அடிபட்டுருக்கிறதுக்கும் நம்ம ஜிம்மில் ஹேண்ட் கட் ஆகிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, இது என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்காங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நல்லா இருந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம். இப்போ ஐஸ் ஓப்பன் முடிஞ்சே போதும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா காட்டுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ ஜிம் பக்கத்துலேயே இருக்காங்க. அப்படியே நம்ம ஒரு 2 weeks போயிருக்கணும். அந்த 2 weeks அவங்க ஃபுல்லாக ஜிம்மில் 1 week டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாரு. அப்படியே ஜிம்மில் வீட்டுக்கு தான் ஜிம்மில் அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஃபுல்லாக ஜிம்மில் அம்மா அவ்வளோ டேக்கர் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் இது வரைக்கும் அவங்க எதுவும் கேட்கவும் இல்லை, ஜிம்மில் சொல்லவும் இல்லை. நார்மலாக ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது பார்த்துக்கிறது அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் ஜிம்மில் எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ நான் கீழே இறங்கி வராரு மேலே இருந்து. இப்போ ஜிம்மில் அம்மா தான் அங்கே உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜிம்மில் கீழே வராங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க இதை சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஃபேஸில். அப்படி சைன் பண்ணாலும் போக ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மின் முன்பத்தி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டே நின்றுருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு அந்த டேவை பார்த்துட்டோம். அது ஒரு இன்ஸ்டன்ட் தான் ஞாபகம் வருது. அதை பார்க்கும்போது ஜிம்முக்கு அவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது. அவர் அப்படியே ஸ்பீடாக சைன் பண்ணாலும் போக இப்போ டேவ் அவ்வளோ ஸ்பீடாக வராங்க. வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே டேவை ஒரு புஷ் தான். அப்படி அவருக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட புஷ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம டே கொஞ்சம் தள்ளி போய் விடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, நீ எதுக்காக வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, என் பையனுக்கு உனக்கு என்ன நினச்சா எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் பையனை ஹர்ட் பண்ணிட்டு தெரியும் ஓகேவா. நீ தானே சொல்லியிருக்க ஸ்டார்டிங்கில் வந்து மேரேஜ் விற்பனை தானே சொன்ன அம்மா கிட்டவும். ஆனால் அம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சைடுன்னு சொல்லிட்டு ஓகேவா. அதனால் இப்போ அது எல்லாம் சரியாகிறது வாய்ப்பே இல்லை. அது சரியாகவும் வேண்டாம். என் பையனுக்கு பெட்டர் லைஃப் என்னால் அமைச்சு தர முடியும் ஓகேவா. நீ ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணிட்டு தயவுசெய்து பையன் லைஃப் விட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, நீ எதுக்கு அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. இங்கே பாரு, ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு என் பையன் லைஃப் விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அங்கிள் நான் உங்ககிட்டயோ ஆண்டிகிட்டே பேசுகிறேன், நான் என் ஒய்ஃப்ட்டு பேச சொல்கிறாங்க. யார் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. ஒரு ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கேன் எனக்காவது சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் டேவோட பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினோட அப்பா டே பார்க்குறாங்க. பாருங்க அங்கிள், இது எங்கள் பர்சனல், நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா அடிக்கலான்னு போக இப்போ ஜிம் ஸ்டாப் பண்ணுறாங்க. வேண்டாம் அப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மாவும் ஜிம்மின் சொல்கிறாங்க, நான் நல்ல முடிவு அப்பா எடுப்பேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் அப்பா அம்மாவும் விட்டுறாங்க. அவங்க இப்போ ஜிம்மினும் டேவும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்கடா. டே தான் அப்படியே ஜிம்மில் ஓடி லேட்டாக ஹக் பண்ணலான்னு
பண்ணலான்னு வர நம்ம ஜிம்மின் அப்படியே டேவை ஒரு புஷ் தான் டே அந்த பெட்டில் போய் விடுறாங்க. விழுந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஜிம்மில் அவரெல்லாம் பார்த்ததே இல்லை. ஜிம்மின் டே பின்னாடி எப்படி கிரேஸாக சுற்றி எடுத்துருப்பாரு. அப்படி ஒரு பாசம் தான் ஜிம்மின். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை ஓகேவா? என் அப்பா அம்மா உங்களை ஹர்ட் பண்ணிட்டு என்னால் பார்க்க முடியல. அந்த ரீசனால் மட்டும்தான் நான் இந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் லைஃப்பில் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லை. நான் உங்களை லவ் பண்ணது தவிர வேறு எதுவும் நான் உங்களை வேறு எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், என் லைஃப்பை விட்டு பர்மனெண்ட்டாக போகணும், போயிடுறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என் லைஃப்பை விட்டு பர்மனெண்ட்டாக போயிடுறீங்களா ஓகேவா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ நான் இனிமேல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தேர்ட் வீல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லலாம். டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேச ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ பார்த்து சொல்கிறாங்க. நான் பார்த்தது நான் கேட்டது எதுவும் அதில் எல்லாமே வந்துட்டு பொய்யா இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது ஓகேவா? அது பொய்யோ இல்லை உண்மையோ அது உங்களோட இருக்கட்டும் ஓகேவா? எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க மிஸ்டர் கிம் டேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் சொல்கிறாங்க. ஜிம் டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்கிறாங்க, மிஸ்டர் கிம் எனக்கு ஒரு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஐம் பெக்கிங் நியூ சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லலாம். டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு ஜிம்மா, இப்படி பேசக்கூடாது சொல்கிறேன்பா. டேக்கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள், இந்த வேர்ல்டுலேயே நான் இப்போ ரொம்ப ஹேட் பண்ணுறது அது உங்களை மட்டும் தான் சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே இருக்க ஹார்ட்டில் பெயின் அப்படி ஒரு ஊசை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பர்சன் லைஃப்பில் எந்த வேணும் தாங்கிக்க முடியும். ஆனால் தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூடயும் இப்படி சொல்கிற நம்ம ஜிம்மின் அதை சொல்லக்கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அவங்க கண்ணால் பார்க்குற அந்த ஒரு பெயின் மட்டும் யாருக்கும் ஈவன் என் எனிமிஸ் கூட அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே கூடாது சரியா? நான் அதை மட்டும் தான் இப்போ காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்த ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு பொண்ணோட பையனோட லைஃப்பில் நடக்கவே கூடாது சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. நீ பார்க்குறதுலாம் உண்மை கிடையாது ஜிம்மின், நீ கேட்குறதுலாம் உண்மை இல்லை சொல்கிறாங்க. ஓ, உங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனை டைமில் வந்திருக்கு? அப்போ எல்லாருமே என்கிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னை யாருன்னு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா அவங்க யாருக்குமே வந்துட்டு நான் உங்களோட ஒய்ஃப்னு தெரியாது. அவங்க எல்லோரும் என்கிட்ட சொன்ன விஷயம், எங்கள் ஆஃபீஸில் உள்ள நான் எதுவும் உங்கள் வீட்டோட மெய்டுன்னு நினச்சிட்டாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க. ஜிம்மி டே பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டாங்க. நான் எதுவும் உங்கள் வீட்டோட ஒரு மெய்டுன்னு நினச்சிட்டு, ஏன்னா நான் அவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறதுனால எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டாங்க. நீங்களும் நான் ஒய்ஃப்னு என்ஜாய் பண்ணதும் இல்லை. எல்லோரும் என்கிட்ட என்னோட காதுபடி பேசிக்கிட்டாங்க. மிஸ்டர் கிம்மும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரியும். ஆனால் யார் கூட மேரேஜ் ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா சார் தான் உங்களுக்கு சொல்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு, அதை கூட நீங்கள் சொல்லலை சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு ஜிம்மின், அதுக்கு நிறைய வேண்டாம், அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க ஓகேவா? என் கண்ணில் பார்த்ததா என்னால் லைஃப்லாம் மறக்க முடியாது ஜிம் மிஸ்டர் கிம் ஓகேவா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என் லைஃப் மூவ் பண்ணி போங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஹெட் அவங்களாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்லாம் பண்ணி எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்குது. ஜிம்மில் ஹேண்ட் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிம்மி நீங்கள் பாருன்னு சொல்லிட்டு வராங்க. பாருங்கள், உங்களோட லவ் எனக்கு வேண்டாம். நான் ஆசைப்பட்ட டைமில் நான் எதிர்பார்த்த டைமில் எனக்கு கிடைக்காது எதுவும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறப்போ எனக்கு கிடைக்க வேண்டாம் ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. எப்போவும் நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டாம் ப்ளீஸ் அப்படி ஜிம்மின் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிம்மின், என்னை புரிஞ்சுக்கோ ஜிம்மின் சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரிஞ்சுருந்தா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன் மிஸ்டர் கிம் ஓகேவா? இல்லை அப்பாவே சொல்லியிருந்தா கூட நான் அது மேரேஜ் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது சார் மிஸ்டர் கிம், அதனால் மட்டும் தான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா கிம்னு கூப்பிட்ற, நீ இதெல்லாம் டே அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓ, அப்படி நான் கூப்பிட்டனால தானே டேங்க உங்களுக்கு என்னை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு சொல்கிறாங்க. ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஓகேவா? நீங்கள் உங்களோட செல்ஃப் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என் கூட சேர்ந்துருக்கணும் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா திட்டுவாங்க, பயப்படாதீங்க ஓகே? உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் ஓகே? அவங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியும். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் தானே ப்ரியாரிட்டி, நீங்கள் தான் அவங்களோட பையன் ஓகேவா? நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அவங்க கண்டிப்பாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்த்து வைப்பாங்க சொல்லும்போது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரோட என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் யார் ஆசைப்படுறீங்களோ, யார் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, யார் கூட சொல்கிறீங்களா ஜிம்மின்னு சொல்ல போராட்டி அப்படி ஜிம்மில் பேச வந்து கப் பண்ணுறாங்க. ஜிம்மின் நீங்கள் பாரு இன்னொரு வார்த்தை பேசுகிறா. ஜிம்மினால் தாங்க முடியல ஓகேவா? லவ் எல்லாமே உங்ககிட்ட மட்டும் தான் ஜிம்மின் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் அது உங்ககிட்ட என்னைக்கு அப்படின்னு எப்போவும் நான் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை உங்ககிட்ட சொல்கிறாங்க. எவ்வளோ நீங்கள் கோபப்பட்டு நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ வராத நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை தாண்டி என்கிட்ட ஃப்ளட் பண்ணாதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஷேம்லெஸ்ஸாக ட்ரெஸ் பண்ணாத சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை கேட்டிருக்கேன் சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நான் ஜஸ்ட் நார்மலாக வியர் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு அது உங்களுக்கு எப்படி ஷேம்லெஸ் ஆவா ஜிம்மின் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் நான் சொன்னது வேறு அர்த்தத்தை ஜிம்மின், நீ புரிஞ்சுக்கிறது வேறு ஒருத்தர். ஓ அப்படி அந்த ஷேம்லெஸ்ன்றதுக்கு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியுமா ஜிம்மின் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஜிம்மின் இப்படிலாம் பேசுனதில் டேக்கிட்டா. இது வரைக்கும் அவர் மனசு மொத்தம் அந்த கோவத்தையும் இன்றைக்கி தான் கொட்டி தேர்த்துட்ருக்காரு. சொல்லுங்கள், இது வரைக்கும் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? என்னை யாராவது இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்களா ஜிம்மின் கேட்குறாங்க. டேக் என்ன சொல்லி தெரியல
ஜிமினுக்கு பாரு ஜிமின் என் பக்கத்தில் உள்ளதை கேளு ஜிமின் சொல்கிறாங்க. நாங்கள் உன் பக்கத்தில் உள்ளதை கேட்கணும்னு எதுவுமே இல்லை டே, ஓகேவா? நான் தெரியாமல் உங்களை லவ் பண்ணிட்டேன், அது என்னோட தப்பு தான், எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்றா கேட்குறேன், ஓகேவா? டிவோர்ஸ் தான் கேட்குறேன், தாண்டி எதுவும் என்னால் கொடுக்க முடியாது ஜிமின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனாக்கா நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும், ஓகேவா? நான் உங்களை எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் டிவோர்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி கொடுக்க விரும்பலனாக்கா நான் கோர்ட்டில் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களை அஃபெக்ட் பண்ணணும் சொல்கிறேன் ஜிமின்னு சொல்ல. டே பார்க்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக என்னை எதுவும் அஃபெக்ட் பண்ணணும்னு கவலை இல்லை, ஆனால் என்னோட ஒய்ஃப் என்னோட போகிறதுல ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு பட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஒய்ஃபா நான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்போ நான் உங்கள் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. டேக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்க, பாரு என்னோட தப்பு தான், ஓகேவா? என்னோட தப்பு தான் ஜிம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தர்ஷினி புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்லிட்டே தான் கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை கையை பரப்பு தட்டி விடுறாரு. டே எதுவும் சொல்லம்மா, அதுக்கு மேலே அவரோட பொறுத்துக்க முடியல. இப்போ ஜிம் பக்கத்தில் எடுத்துரும் பட்டே அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாங்க. டேவானா முடியவே இல்லை. ஜிம்மின் வரை இப்போ கொஞ்சம் ஜிம்மிக்கு அவர் இருக்காரு, அவரோட ஃபோர்ஸ் பண்ணி தள்ளவே முடியல. டே அப்படியே ஜிம்மின் அப்படியே ஹங்கரியா ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு அது மாதிரி அறுவறுப்பாக இருக்கு. தள்ளி போன்ற மாதிரி ஜிம்மின் டேவ ஜிம் தள்ளி வராங்க. ஆனால் டே கேட்கறவே இல்லை. அவர் ஃபுல்லாக ஜிம்முடைய அந்த ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படி பாடி ஃபுல்லாக பைட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க டோர் அவர் லாக் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு வரட்டும் சொல்லிட்டு இந்த பக்கம் டே தான் ஜிம்மில் அந்த அளவுக்கு மிஸ்பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேங் தள்ள சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. டே கேட்கறதவே இல்லை. அவர் கண்ணு ஃபுல்லாக கண்ணீரோட தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக ஒரு கோவம், ஒரு அந்த டேஸை சொல்லிட்டு அவர் அப்படி ஜிம்மோட ஃபிங்கர் வரைக்கும் விடவே இல்லை. அப்படி அந்தளவுக்கு டீப்பாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு டேங்க அப்படி சொல்லிட்டு அவர் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாரு. டே இல்லவே இல்லை. இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் எதிர்பார்த்துக்க மாட்டாருங்க. நடந்தது அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இப்போ டே பார்த்தா ஜிமின் மேலே இருக்காங்க. டே பார்க்குறாங்க, அவர் மேலே அப்படியே கண்ணீரோடு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஓகேவா? இல்லைனா என்னுடைய பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகேவா? நான் உன்னை சின்சியர் லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான். இந்த 4 month தான் நான் ட்ரூவாக லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான். உன்னை தாண்டி வேறு எதுவும் எதிர்பார்த்ததே இல்லை. உங்கள்கிட்ட லவ் மட்டும் நானும் எதிர்பார்த்தேன், ஓகேவா? ஆனால் என்னால் உன்கிட்ட லவ் அக்செப்ட் பண்ணிக்கூட சுச்சுவேஷன் நான் இருந்தேன். புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ஓகேவா? சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் எப்போவுமே லைஃப்பில் நீ சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இதில் என்ன வேணாலும் எடுத்துக்கோ, என்னோட ஒய்ஃபோ என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ என்னை இப்படி எடுத்துட்டா மட்டும் நான் விட்டா சொல்கிறாங்க. நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், என் கூட தான் இருந்தே ஆகிற சரியா? நீ எத்தனை கோர்ட்டு கேஸ் சொன்னாலும் நீ கோர்ட்டுக்காலும் இப்போ ஓகேவா? நான் எந்த ஒரு கோர்ட்லேயும் உனக்கு நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். நீ எத்தனை பேர் வேணாலும் கேட்டுக்கோ, ஓகேவா? நான் நீ எனக்கு வேணும்னு மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். உன்னை யாருக்கும் விட்டு தரவே மாட்டேன். இந்த ஜென்மத்தை நீ தான் என்னோட ஒய்ஃப், நான் மட்டும் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி வேணாலும் இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பண்ணக்கூடாங்க, பாரு நல்லா கேட்டுக்கோ சொல்லிட்டே தான் ஜிம்மோட பேச கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே சுற்றி பார்க்குறாங்க. அந்த ரூமில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம டே அவரோட பேண்ட் பாக்கெட்டில் ஹேண்ட் விடுறாரு. அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை எடுத்து அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த அதில் வந்து அதை செட் பண்ணிட்டு அங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போது அதில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஜிம்மினை. அது ஜிம்முக்கு அதை பார்க்க விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ அவர் நல்லா அந்த டே தான் ஜிம்மோட ஃபேஸை ஃபோர்ஸ் பண்ணி அதில் பார்க்க வைக்கிறாங்க. இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்டா. இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, அது ரொம்ப மோசமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கா. இப்போது ஒரு பர்சன் கிட்ட வந்துடுறாங்கக்கா கெம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. டே தான் அங்கே இருக்கணும். டேடா ஓகேவா? டே டன் பார்க்குறாங்க. இல்லை என்ன பண்ணிட்டுருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த ஆஃபீஸ்க்கே தெரியுது நான் வந்தால் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் கூட நினச்சேன் நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணாக வரேன்னு சொல்லிட்டேன்னா இங்கே எல்லாரும் என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இந்த காசிப்பை ஸ்ப்ரெட் பண்ணதே நீ தான் நல்லா தெரியும். நீ எதுக்காக அப்படி சொன்ன சொல்கிறாங்க. நான் ஒரு மேரிட் பர்சன் சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு, நீ மேரேஜ் பண்ணிட்டது உன்னோட அம்மாவோட ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு தெரியும், ஓகேவா? மற்றபடி நீ வேணும்னா மேரேஜ் பண்ணிக்கலாங்க. பாஸ் டே சாரி, ஓகேவா? அந்த டைமில் நீ பிஸ்னஸ் மேனோட பையனா இல்லை உன்னோட அப்பா இறந்துட்டாங்களா, அதனால நீ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்த, அதனால விட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரீம்லாம் சொல்லிட்டு தான் விட்டு போன சொல்கிறாங்க. பட் பார்க்குறாங்க, எது என்னை பிரேக்கப் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமக்கெல்லாம் ஓடி போனவன் நீ எப்படி சொல்கிறாங்க. இல்லாட்டி அப்படி இல்லை சொல்கிறாங்க. நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. இல்லைன்னா சொல்கிறாங்க, பாரு என்னை எதுக்காக பண்ணாலும் சரி, நான் உன்னை மறந்துட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் என்னோட ஒய்ஃப் கூட மட்டும் தான் சேர்ந்து வான்னு நினைக்கிறேன். தயச்சுங்க போறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த எல்லாம் பார்க்குறாங்க. பாருட்டே உன்னோட ஒய்ஃப் உனக்கு செட்டே ஆக மாட்டாங்க, ஓகேவா? அவங்களும் கொஞ்சம் கூட மேட்சாக சொல்கிறாங்க. பாரு எதை வச்சு என் ஒய்ஃப் உங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு பட்டே சொல்கிறாங்க. நீ அவங்க பக்கத்தில் நிற்க கூட தகுதியில் ஒரு பர்சன், புரியுதா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது பொண்ணு த்ரோட்டை தான் நம்ம டே பிடிச்சிருக்காங்க. என்ன டே பேசுகிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ டே தான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு கேவலமாக சொல்லிட்டே தான் திட்டிருக்காங்க. அங்கே பாரு டே நான் மாடலான பொண்ணு தெரியாது சொல்கிறாங்க. பாரு நான் லவ் பண்ணதான் ஒரு காலத்தில், ஓகேவா? அப்போ நானும் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல், என்னோட அப்பா இந்த மாதிரி கஷ்டம் இருக்காங்கன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு பையன், ஓகேவா? அந்த டைமில் தான் நானும் வேறு அந்த என்னோட ஏஜ் தான் உன்னை லவ் பண்ண வச்சு தவிர என்னோட கேரக்டர் ஒன்று எப்பயுமே லவ் பண்ணது, புரியுதா சொல்லிட்டு பட்டே சொல்கிறாங்க. என்னோட
என்னோட ஆஃபீஸ் விட்டு ஃபஸ்ட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் வந்துட்டு இங்கே பாருட்டு எனக்கு தெரியும் ஓகேவா, இங்கே பாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டே என்னை தப்புன்றதா மன்னிச்சிரு, இங்கே பாரு இப்போ அப்படியே தான் நீ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணாக வந்து நான் மட்டும் ஒரு பிஸ்னஸ் டீலை பற்றி பேசு, அப்படி இல்லைனாக்கா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற நினைப்பில் வந்துருந்தேன்னா இப்போ இந்த நிமிஷமே வெளில விட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில போ ஓகேவா. எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, எனக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க ஓகே, என் லைஃப் வேறு உன் லைஃப் வேறு, என் லைஃப்பில் அகன் இன்டர்ஃபியர் ஆகாத ப்ளீஸ் இல்லைனா இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு தாங்க பாருட்டே நான் உன்னை டச் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, அதனால இப்படி பேசுகிறேன் ஓகேவா, ஜஸ்ட் என்னோட ஒரே ஒரு டச் போதும் நம்ம மெமரிஸ் அகைன் உன்ட்ட எடுத்துகிட்டு வரதுக்கு சொல்லிட்டு இப்போது எல்லாம் போயிட்டு டேவோட டச் பண்ணுறா டேக்கு ஒரு மார்க்கு ஏய் அப்படி சொல்லிட்டு தள்ளி வர ஹேண்டை டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டே லிப்பில் போய்ட்டு அப்படி அட்டாச் பண்ணிடுறா. டேக்கு ஒரு மார்க்கு இப்போ டே புஷ் பண்ணுறான். அந்த டைம் தான் கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்க்கும்போது அவங்க கண்ணில் அப்படி டேஸ் கொட்டிகிட்ருக்கு. இது வரைக்கும் அவங்க கேள்விப்பட்டது கூட நம்பியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படி இருக்கா சொல்லிட்டு அவர் மனசை சமாதானம் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த 2 விஷயம் நம்ம அந்த பொண்ணு டேபிள் லிப் அட்டாச் பண்ணியிருக்கா, இதை பார்க்குற ஜிமினுக்கா அப்படியே ஹார்ட்டே பெயின் ஆயிடுது. அங்கேருந்து ஜிமின் தாண்டா ஓகேவா, ஜிமின் பார்த்துருப்பாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. நம்ம டேவோட கேபிளில் எப்போவுமே கேமரா இருக்கும், ஏன்னா யாருமே தாமையில ஒரு பழி போட்டக்கூடாது, அப்புறம் மற்றவங்க நம்மக்கிட்ட மிஸ்பேக் ஆகும், நம்ம மற்றவங்கள்ட்ட மிஸ்பேக் பண்ணக்கூடாது ரீசனுக்காக அவர் கேபினில் ஒரு எப்போயுமே ஒரு கேமரா வச்சுருப்பாரு, அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. ஐம் சாரி மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேக்கு ஃபுட் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த லஞ்ச் பேக் அப்படியே அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வெளில ஓடி வந்திருப்பாரு. இப்போ நம்ம தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இல்லைன்னா தள்ளிட்டு அப்படியே கண்ணத்தில் பள்ளியை ஸ்லாப் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. என்னோட ஒன் அண்ட் ஒன்லி லவ்னா அது என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் ஓகேவா, என்னைக்குமே நான் லவ் பண்ண மாட்டேன். அது என்னோட பாஸ்ட் ஓகேவா, என்னோட பாஸ்ட்டில் பண்ண ஒரு தப்பு நான் எப்பவும் என்னோட ப்ரெசென்ட்டில் பண்ண மாட்டேன். ப்ரெசென்ட்டில் எனக்கு ஒரு ஏஞ்சலே இருக்கான் ஓகேவா, அவன் தான் ஒய்ஃபை சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோக்கும் ஒரு டேங் அப்படி சொல்கிறாங்க. உன் ஒய்ஃப் இதுக்கப்புறம் கூட நம்ப நினைக்க சொல்கிறாங்க. நம்பாட்டியும் அவன் மட்டும் தான் மனசில் இருப்பான் ஓகேவா, அவன் மட்டும் தான் லவ் பண்ணுறேன், அவனை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நம்ம தான் அவளை ஸ்லாப் பண்ணி ஆஃபீஸ்ட்டு வெளில போக சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வந்து வெளில வந்துருப்பா. இதாங்க நடந்திருக்கும். இது அப்படியே அந்த வீடியோவில் இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அதை பார்த்தாலும் கூட ஒரு மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஜிமிட்டே பார்க்குறாங்க. இப்போ சொல்லு நான் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் நீ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரொம்ப நேரம் ஆகுதுனால ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சுங்க ரொம்ப நேரம் ஆக சொல்கிறாங்க. நீங்கள் போய் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக ஜிமின் பேசிட்டு வருவான். இது வரைக்கும் கண்டிப்பாக ஜிமின் எதுவும் ஹாட் பண்ணியிருக்க மாட்டான் டேவா, இன்றைக்கி அவங்க பைசல் பண்ணிட்டு வரட்ட சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கு 2 பசங்க வராங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வராங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலையே சொல்லிட்டு இங்கே பாருமா என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம டேவோட அம்மாவும் பையனோட 2 பேரும் வந்திருக்காங்க. வந்து நின்றுருக்காங்க. அண்ணா சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் பையன் கிட்ட என் பையனுக்கு டிவோர்ஸ் வேணும், என் பையன் இனிமேல் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, அவனுக்கு நல்ல பெட்டர் லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அண்ணா அவசரப்படாதீங்க சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா தான் டேவோட அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் பார்க்குறாங்க. பாரு நம்பாட்டி இதுதான் உண்மை, தாண்டி எதுவும் நடக்கல ஓகேவா. அப்படி நான் ஒன்று ஏன் ஷேம்லெஸ் சொன்னேன்னா என்னால் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல ஓகேவா. எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் தான் சொன்னேன் நான் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸில் வந்து பெரிய ஹெட்டேக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தேன் ஓகேவா, பெரிய ப்ராஜெக்ட்டு. நான் அதில் மாட்டிட்டு பெரிய ஹெட்டேக்காக இருந்துச்சு எனக்கு. அது வந்து எப்படி வெளில வரப்போகிறேன்னு தெரியாமல் இருந்துச்சு. என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வெளில வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எம்டி அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போது என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ரீசனால் தான் உன்ட்டு லவ் ப்ராப்பராக சொல்லாமல் இப்போலாம் ஒரு விஷயம் நடந்துருக்கூடாதுக்கா, அதான் எதுக்காக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதை நான் கேட்ட விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் ஒன்றும் தப்பாக நான் சொல்லவே இல்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாராவது ஒய்ஃபை போயிட்டு ஷேம்லாம் சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. தப்பு தாங்க பாரு மன்னிச்சிக்கோ, தப்பு தான் நான் பண்ணது எல்லாமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. நான் ஒவ்வொரு இடத்துல ஹார்ட் பண்ணியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாமே நான் என்ன உங்ககிட்ட தள்ளி வச்சுக்கணுன்னு இருக்காங்க மட்டும் தான் பண்ணே தவிர உன்னை ஹார்ட் பண்ண இன்டென்ஷனோட பண்ணல ஓகேவா. நீ புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. உன்னை கம்பெனியில் ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணதுக்கு ரீசன் எனக்கு பயமாக இருந்துச்சு. யாராவது வந்துட்டு உங்ககிட்ட என்னை பிரிச்சிருவாங்களோ சொல்லிட்டு எனக்கு பயம் ஓகேவா. என்னை பாஸ்ட் லைஃப்பில் தெரிஞ்சவங்க என் கம்பெனியில் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அந்த ரீசன்னால தான் நான் லவ் பண்ணது யாருக்கோ தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் காசு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. நீ வரும்போது யாராவது பார்த்துருவாங்களோ சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணாமல் இருந்தேன். எல்லாரும் ஜஸ்ட் என்னோட வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்டுன்னு நினச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறாங்க. நீ தண்டாமா சொல்கிறாங்க. நீங்கள் நான் வந்து சிம்பிளாக ட்ரெஸ் பண்ண சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க, என்னால் உங்கள்கிட்ட ஐஸை எடுக்கவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ண ஒவ்வொரு டைமும் நீ முன்னாடி வந்தாலே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ரீசனால் தான் உன்னை சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணு, அழகாக ட்ரெஸ் பண்ணாத சொல்லிட்டு நான் எவ்வளோ அப்படி நீ இன்டெரக்டாக சொன்னே தவிர எதுவும் நான் உன்னை ஹர்ட் பண்ண நினைக்கவே இல்லை. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன் மேலே நான் கிரேஸி லவ் வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள், பட் எனக்கு உங்கள் மேலே அப்படி மட்டும் சொல்லி அதை ஓகே என்னால் தாங்கிக்க முடியாது. உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சப்போ என்னோட உயிரை என்னோட போன மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ ஜிமின். நான் அந்த 4 மந்த் தான் லவ் பண்ணலன்னு சொல்லல. ஆனால் என்னோட லவ் அந்த மேலே உன் மேலே அந்த கிரேஸியாக இருக்குது. உன் அளவுக்கு நான் எத்தனை டைம் நினச்சிருக்கேன் உண்மையை எனக்கு டிசர்வ் பண்ண பாசம் தான். நான் அப்படி நினச்சிருக்கேன்னா நீ அந்தளவுக்கு இருக்க ஒரு ஒய்ஃபாக ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக நீ இருக்க. என்கிட்ட நீ க்யூட்டாக வந்து பேசும்போது எனக்கு அப்படி இருக்கும். அதனால தான் என்கிட்ட ஃப்ளட் பண்ணாதான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் தவிர நீ க்யூட்டாக பேசும்போது அப்படியே ஒன்று பக்கத்தில் எடுத்துடலாமா எடுத்து கெஸ் பண்ணிடலாமான்னு தான் தோணும். என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை ஃபோக்கஸ் பண்ணுற டேங் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டேன்.
நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் என்னை கண்ட்ரோல் பண்ண உன்னை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன் தவிர உன்னை வந்துட்டு ஹர்ட் பண்ண நினைக்கவே இல்லை. ஆனால் அது உன்னை எல்லாமே உன்னை ஹர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு உண்மையாகவே நீ இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கு ஹெல்ல இருக்க மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தான் ஜிமிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஐ ஹேட் சொல்லிட்டாங்க. பட் ஐ லவ் யூ ஸோ மச், நீ இல்லாமல் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. இங்கே பாருட்டு அம்மா சொல்லிட்டாங்க நீ என்னை எவ்வளோ வேணும் பனிஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க டேவோட ஹேண்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு காயம் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க அது கேட்கவும் முடியல, அதனால் கேட்காம இருக்க முடியல. இது என்ன சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஏன்னா உன் ஹேண்டில் உள்ள அந்த பிளட்டை நம்ம வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒரு செகண்ட் கூட வந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த டைம் நான் என் ஹேண்டை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். உன்னை எந்த கிளாஸ் வந்து கட் பண்ணுச்சோ அதே கிளாஸ் சொல்ல டே சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எனக்கு கிரேஸ் யார் சொல்கிறாங்க. ஆமாம் நான் கிரேஸ் தான், உன் மேலே லவ்ல நான் கிரேஸ் தான், ஓகேவா. நான் உண்மையில அந்தளவுக்கு லவ் வச்சிருக்கேன். லவ் வந்துட்டு என்னால் எப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரீம் மட்டும் தான் தெரியுமா. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஸ்பாயில் ஆகும் நினச்சி கூட பார்க்கல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் எப்போ நீ வந்துட்டு என்னோட பாஸ்ட் லைஃப் உனக்கு தெரிஞ்சோ அன்னிலேருந்து என்னால் உன்னை சுத்தமாக ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால தான் நான் வீட்டுக்கு லேட்டாக வந்துட்டு உன்னை பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பொய் சொல்கிறட்டே யாங்க சொல்கிறாங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியல நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு பிடிச்சின்னு சொல்லுவேன். உன்னை பிடிச்சி நான் பிடிக்காத மாதிரி நடிச்சது ஒரே ஒரு ரீசன் தான், ஓகேவா. எனக்கு டைம் வலிச்சது ஒன்று தான், மற்றபடி எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கோ. என்னை சுற்றி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க நம்பவே முடியல. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க நீ இன்னொரு பர்சன் இன்னும் கிஸ் பண்ணவே இல்லை. அவள் தெரியாமல் அவள் எனக்கு வேறொன்று தாண்டா கிஸ் பண்ணா. அந்த டைமில் நான் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். இதான் நடந்தே தவிர மற்றபடி அது நடக்கிறது எதையும் பார்த்துருக்கல. எதுவும் ட்ராமாலாம் கிடையாது ஜிமினி. இதான் ட்ரூ, நீ புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்கிற மாட்டே. ஜிமின் டே கெஞ்சிட்டு இருக்காங்க ஜிமின்ட்ட. ஜிமினுக்கு அது விருப்பமே இல்லை. இப்போ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப் என்ன போயிட்டு போகிறது எதுக்கு முடியல, ஓகேவா. என்னால் விடவும் முடியாது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டிவோர்ஸே கொடுக்கணும்னு நினச்சாலும் நான் உன்னை எவ்ரிடே இப்படி இதே மாதிரி உன் வீட்டுக்கே வந்து அவனை எடுத்துப்போம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன் என்னத்துக்கு. ஆமாம் என்னோட ஒய்ஃப் என்ன விட்டு கொடுக்க முடியாது, நான் யார் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இந்த மாதிரி பர்சன் சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி பர்சன் நினைக்கிறியா சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு இல்லை பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா. எங்கே போயிட்டு போகிறேன் பேபி இங்கே தானே இருக்கான் சொல்லிட்டு எவ்ரிடே உன்னை வந்து பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், ஓகேவா. ஆஃபீஸில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோ டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த 2 வீக்ஸ் தான் என்கிட்ட சரியாக பேசக்கூட இல்லை. ஒரு மாதிரி அப்செட்டாக கொஞ்சம் தள்ளி போனேன். அதுவே எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆனிச்சு தெரியுமா. சரி ஓகே எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணணும். ஏதோ ஜஸ்ட்டு உன்னை வந்துட்டு ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு கூட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் ட்ரீம் வச்சிருந்தானா இன்றைக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீ தான் கூட்டு வந்து விட்டுருக்கா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா டே சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க நான் உன்னை தான் ப்ளேம் பண்ணுவேன், ஓகேவா. நான் தான் சொல்கிறேன் நான் ஒரே ஒன் டைம் மட்டும் சொன்னேன்னா சொல்கிறாங்க. ஜிமின் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ 1 பாயிண்ட் நம்ம டே தான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க அங்கே பாருங்கள் டே எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது டே கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு க்யூட்டாக அது ஒன்று தான் அவர் கேட்டுட்டு பாரு. இங்கே பாரு நம்மளுக்குள்ளே என்ன நடந்தாலும் விட்டு போயிடாதா சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பாங்க. டே சொல்லியிருப்பாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அதை உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. பாரு நீ ஏன் ஒரு முடிவு எடுக்காத, ஓகேவா. நீ ஏன் அவனை யோசிச்சு முடிவு எடுக்காத, நீ என்னோட போகவே கூடாது அப்படி சொல்லிட்டு பட் ஜிமின்ட்ட சொல்லிட்டு டே மேலே சாஞ்சிருப்பாங்க. நம்ம ஜிமின் மேலே சாஞ்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஜிமின் நினச்சிருப்பாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வளர்றாரு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. உன்ட்ட நான் அப்படி ஒரு வேர்ட்ஸை சொன்னேன் தானே. அப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வாங்கி விழுந்திருப்போம் மேலே. நல்லா கேட்டுக்கோ ஜிமின் என்னோட எப்பவும் போயிடக்கூடாது சொல்லிட்டு இதை மட்டும் தான் நான் எவ்வளோ யோசிப்பேன். நான் அவனை ஹர்ட் பண்ணுறேன் எனக்கு அதான் பயமாக இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹர்ட் பண்ணீங்க சொல்கிறாங்க. நான் ஹர்ட் பண்ணலடா உன்னை தள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு வர வழி தெரியல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க இது என்ன நீங்கள் சொல்லணும்னு கூட தோணு நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஜிமின் தான் டே தான் இங்கே பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் சொல்கிறேன் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கா சார். ஜிமின் தான் டே அப்படி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஐ ஹேட் யூ, எனக்கு வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு இப்போ ஜிமின் டே போய்ட்டு அகைன் கிஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டேவோட நெக்கா அப்படி கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் கிஸ் பண்ணேன் டேவும் கிஸ் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா நம்ம டே எதனால் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜிமின் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின் அப்பா ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறீங்க எனக்கு உண்மை தாங்க அவனுக்கு ஜிமின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே ஜிமினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் டேவை போயிட்டு அவ்வளோ அடித்தேன். என்னால் எதுக்க முடியல. இவன் அவன் ஹேண்டை கட் ஆகிது வீட்டில் பிளட்டோட இருந்தான் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. என்னென்ன ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் ஹேண்டு கட் ஆகிட்டு அப்படி பிளட் ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் ஏன் அப்படி பண்ணேன் ஜிமினுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லும்போது தான் அவன் சொன்னான் ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறான், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னை சுற்றி சொல்லிட்டு அவன் சொன்னான். நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு பிஸ்னஸ் யாரோ ஒரு சம் பீப்புள் வந்து அவனை சீட் பண்ணியிருக்காங்க பார்ட்னரை ஜாயின் பண்ணிட்டு. அதனால அவன் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அந்த ரீசனால அவன் என்கிட்ட சொல்லக்கூட இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அம்மா அப்பா கிட்ட ஜிமின் அம்மா கூட கோவம் குறைய மாட்டேது. என் ரொம்ப கெஞ்சிறான் ஆண்டி இங்கே பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் அவன் லவ் அவள் சீக்கிரம் வந்து யார்ட்டையும் அவ்வளோ சொல்ல மாட்டான். அவன் ஸ்கூல் டைம் வேறு மாதிரி தான். அப்பா இறந்த போகிறதுக்கு முன்னாடி அவன் வேறு மாதிரி இருந்தான் ஆண்டி. அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான் ஆண்டி புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம ஒயன் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா ஜிமின் அம்மா கிட்ட. என்னோட அண்ணா கிட்ட இருந்து ஜிமின் பிரிச்சிடாதீங்க ஆண்டி சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் டேவும் ஜிமினும் இங்கே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஜிமின் டேவை ஃபுல்லாக பைட்டு தான் ஃபுல்லாக பெயினில் தான் போய் கத்த டேக்கு அவ்வளோ பெயின் அதெல்லாம். டே பார்க்குறாங்க என்னன்னாலும் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவரும் விட்டுட்டு இருக்காரு. இப்போ இவரும் பைட் பண்ண அவரும் பைட் பண்ண இப்படி தான் இவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கா. ஜிமின் பார்க்குறாங்க நீ என்கிட்ட வேறு எதுவும் ட்ரை பண்ண சொல்லிட்டு
சொல்லிட்டு பைட் மட்டும் கொடுத்து தள்ளி விட்டுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐ ஹேட் யூ டேங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஐ லவ் யூடா சொல்லிட்டு அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. தள்ளி போய் எனக்கு வலிக்குது எட்ட போக சொல்லி ஜிம் தான் தள்ளி விடுறாங்க. டேவா டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, நான் உன் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன் ஓகேவா, நீ என்னோட ஒய்ஃபை ஏன் கூட மட்டும் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போக விட மாட்டேன், நீ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க விடவே மாட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் நான் வேறு யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்க கூட ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இப்போ நான் இதுக்கு இருக்கேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் நீ இருக்க நீ எதுக்கு எனக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அங்கே பாரு என்னால் பேசிக்கோ, ஆனால் நான் ஒன்றும் விட்டே கொடுக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஃபர்கியூ என்ன மன்னிச்சிரு என்ன ஃபர்கியூ பண்ண சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஒன்று ஃபர்கியூ பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீ ஃபர்கியூ பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எவ்ரிடே எனக்கு பனிஷ் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு எப்போ கோவம் குறையுதோ அப்போ நம்ம 2 பேரும் இதே மாதிரி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பாவட்டு எட்ட போக சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு வருஷம் ஜிம்ட்டு கேட்கா. ஜிம் பார்க்குறேன் நீ ஷேம்லெஸ் சொல்கிறேன், நீ தானே ஷேம்லெஸ், நீ தானே பாவட்டு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி என்ன ட்ரை பண்ண சொல்லி ஜிம் தள்ளி விட. டே பார்க்குறாங்க ஆமாண்டா நான் உங்கள்கிட்ட ஷேம்லெஸ் தான்டா, நான் உங்கள்கிட்ட பாவட்டு தான் சொல்லிட்டு டேக்கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறேன் நீ எட்ட போக ஜிம் தான் தள்ளி விட்டே இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் ஜிம் ஃபேஸை கப் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் சொல்கிறாங்க. ஜிம் தான் பட் ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. பரவாயில்ல ஐ லவ் யூ சொல்லிட்டே தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உண்மையில எவ்வளோ லவ் வச்சுருப்பேன் எவ்வளோ கேர் வச்சுருப்பேன் சொல்கிறாங்க. தெரியும் பாரு எனக்கு தெரியும்டா சாரி சொல்லிட்டு டே தான் ஜிம்ட்ட சாரி கேட்டே இருக்காங்க. நீ எவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டல சொல்கிறாங்க. சரி சாரி மன்னிச்சுக்கோங்க பாரு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம் டபுள் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த பக்கம் ஜிம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ சொல்கிறது உண்மையாக ஏன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக ஆண்டி அவன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். ஏன்னா வந்து டேவும் லவ் பண்ணாங்க 2 பேரும் ரொம்ப செஞ்சு லவ் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து மாதிரி இறந்து போனாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்போ தான் வந்துட்டு டே வந்து பிரேக்கப் பண்ணா. ஆனால் ரொம்ப உடஞ்சி போன அந்த சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் எதுவுமே இல்லை நம்ம பிஸ்னஸ் தான் வந்து எல்லாமே இதை ஃபெயில்ட் ஆகிட்டு தெரியும் போது அப்படியே விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்படாது வந்து வெளில வரதுக்கு. அதுக்கப்புறம் அண்ணா இப்போ வந்து ஃபாரின் போய் தான் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கா. வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அகைன் அண்ணா கூட வந்து ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறா. இவ்வளோத்துக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு அண்ணா சொல்லி தள்ளி விட்டதுக்கப்புறம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயன்கிட்ட ஒரு காப்பி இருந்திருக்கும் நம்ம டேவோட அந்த வீடியோ அந்த கொடுத்துட்டு போலையா ஸ்லாப் பண்ணது அதை இப்போ அவங்கள்ட்ட போட்டு காமிக்கிறாங்க. இது பார்க்குற டேவோட அப்பாவுக்கு ஒரு ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் உண்மையாக சொல்லிட்டு உண்மையாக அங்கிள் நம்ம டே வந்துட்டு யாரையும் அப்பெல்லாம் தொட மாட்டான். இவன் அவனுக்கு பிடிச்ச பசங்க இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் அவன் நடந்துக்கவே மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்காத அந்த பொண்ணை போய்ட்டு எப்படி கிஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பான். ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கும் போதே அவன் சொன்னான் நாங்கள் கேட்டோம் ஜிம்மில் ஹர்ட் பண்ணுறா சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் இப்போ விருப்பம் இல்லை தான் நான் அதுக்காக நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டான். அந்த லீனா கூட இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது ஜிம்மில் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு. நான் டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு விஷயமா ஏன்னா 2 பேரும் டிவோர்ஸ் தான் சைன் பண்ணலையே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க கூட சண்டை வருது யூஸ்வல் தானே. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை. நம்ம தானே புரிய வைக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் டிவோர்ஸ் வைஸாக வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அவங்கள இந்த 2 பேருக்கும் தனித்தனி லைஃப்பை செட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. அதுவும் ஜிமின் டேவும் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். இப்போ டேவும் ஜிமின் ஒரு கேக்குள்ள லவ் பண்ணுறான். 2 பேர் லவ் பண்ணும்போது இன்னொரு பர்சன் அவங்க லைஃப் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமோட அப்பாவுக்கு என்ன சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. நான் வேறு டேவ் அரைச்சிட்டேன் சொல்கிறாங்க. அது எங்களோட கஷ்டம் இல்லை. உங்களுக்கு அவன் அடிக்கிறது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்மில் ஹார்ட் ஆகிருக்கும் போது நானே போய்ட்டே அடிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு அடிக்கிறது உரிமை இருக்குது அது ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி இருங்க சொல்லிட்டு அவங்க போய்ட்டு காஃபி எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் குடிங்க சொல்லிட்டு இப்போ 4 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே ஒயின் பார்க்குற அம்மா இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயின் ஜிம் அம்மாவுக்கு டவுட்டாக இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவும் ஜிம் தான் அந்த ஷவர் ரூமில் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எட்ட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வராங்க. டே பார்த்தா இதெல்லாம் ட்ரீம் ஓகேவா ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் அப்படி பாத்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எட்ட போ அப்படின்னு ஜிம் தள்ளி விட்டே இருக்காங்க. சாரி இங்கே பாரு சொல்லிட்டு டே தான் வந்து ஜிம்மில் 4 கிலோ கெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருக்காரு. எட்ட போடா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் தான் தள்ளிட்டு இருக்காங்க. போடாவா ஏன்னா எப்போவும் டே அப்படி சொல்லிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மரியாதை சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறது சரி ஓகே மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் டேவை தள்ளி விட்டு எட்ட வந்துட்டு வெளில வராங்க. இப்போ 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. எனக்கு ட்ரெஸ் சொல்கிறாங்க உனக்கு ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. நீ இப்படி நிற்க முடியுமா நான் சொல்லி கேட்குறாங்க. ஓ மட்டும் நிற்கலாம் வெளில நிற்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்க்கு மாதிரி அச்சு நீ என்ன இவ்வளோ கேவலம் பேசுகிறாயே இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க உங்ககிட்ட பேசுகிறான்னு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ ஷேம்லெஸ்ஸாக இருப்பியா டே அவங்க ஜிம்னு கேட்குறாங்க. நான் இதோட மோசமாக கூட இருப்பேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட சைடு நீ பார்த்தது இல்லைல்ல நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீ அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சீயா சொல்லிட்டு ஏன்டா எப்படி லவ்னு சுற்றி வந்தால் சொல்கிறாங்க. பாரு நான் லவ்வில் மட்டும் தான் வந்தால் சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க எங்கள் பாரு லவ்வில் எல்லாமே உன்ட்ட தானே காட்ட முடியும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருந்தால் இந்த எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து ஒரு மேலே தூக்கி போகிறாரு. இப்போ டெய்லர்ட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஓ இப்போவே இந்த அளவுக்கு நான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என்ன சொல்கிற சொல்கிறாங்க. இல்லை இந்த வீடு உன்னோட வீடு இல்லையா அது நம்ம அங்கிள் ஆண்டி வீடு அதனால டீசெண்டாக இருக்கா இதே நம்ம வீடாக இருந்தால் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ தயவுசெய்து வந்து பேசாத ஜிம் தான் இங்கே பாரு உண்மையான அப்பாட்ட போயிட்டு நான் டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. என்னன்னு இங்கே பாரு டிவோர்ஸ்னு சொன்னால் சொல்கிறாங்க. டிவோர்ஸ்னு சொன்னால்
டே சொல்கிறாங்க, நீ ஒரு வார்த்தை நீ அந்த வருஷம் சொல்லி பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்கப்பா பொறுக்கி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க, சொல்லிக்கூடா சொல்லிட்டு அவரும் 2 பேரும் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வெட்டு ஹேரோட வெளில வராங்க. நீ வா சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு வராரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு 4 பேர் ஷாக் ஆகிறாங்க. என்னதை சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு கூட ஆக்கோட இருக்கா அப்பா அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜிம் நெக்கு ஃபுல்லாக வெறும் பைட் மார்க்ஸ் தான். அதே டேபிள் இருக்க செக்ஸ்லேயும் இந்த பைட் மார்க்ஸ் தான் இருக்குது. ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஷாப்பில் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ இவன் எப்படி நடந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயன் பார்க்குறான். அம்மா சொல்கிறாங்க. என்ன ஒயன்னு சொல்கிறாங்க. ஏமாந்துட்டே ஏன் இப்படி சொல்கிறாங்க. ஆமாம் டே ஃபஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் இருக்குது, 2 பேர் ஃபஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கீழே குடிச்சிக்கிறாங்க. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா சொல்லிட்டாங்க. போ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொடுக்குறது மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஒரு க்ரீம் எடுத்துட்டு நம்ம ஜிம்முக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு இந்தாங்க போட்டு தொலைங்க சொல்லி ஜிம்மில் போட்டு விட்றாங்க. இப்போ 2 பேர் கீழே வராங்க. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு உட்காடுறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம இப்போ தான் பார்க்குறாங்க. ஃபேஸ்லாம் வரட்டுக்கு ஓகே அப்படின்னு இருக்கு. இப்போ ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. சொல்லி ஜிமின் என்ன முடிவு எடுத்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அதில் அம்மா அது சொல்லிட்டு சொல்ல வரப்பட்டே தான் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எங்கள் டிவோர்ஸ்லாம் வேணாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி எங்கள் டிவோர்ஸ்லாம் வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் நாங்கள் அப்பா அம்மா பார்க்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க டேங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. நான் எதுக்கு நான் டீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் டீஸ்லாம் பல உண்மை கேட்குறேன். என்ன தான் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ரூம்குள்ளே போனீங்க பேசலன்னு போனீங்க பார்த்தா அப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மறுக்கு அப்பா அது சொல்லிட்டு சொல்ல வந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் உங்களுக்கு உங்கள் பையனை எங்கிட்ட பிரிக்கணும். ஒரு 10 monthsக்கு அப்புறம் பிரிச்சுக்கோங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட பேபி பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு புரியல என்னப்பா சொல்கிறேன் இதுக்கு. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் அதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் 10 monthsக்கு அப்புறம் பேபி பிறந்துடல அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுப்பேன் சொல்லி ஜிமின் தான் பிள்ளை கொடுத்து டைம் அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியத்தில் டிவோர்ஸ் பண்ண சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள் தானே கேட்குறாங்க. உனக்கும் அதை நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் பேபி பற்றி கொடுத்துறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இங்கே டேவோட மக்கள் சிரிப்பு அப்படி குடிஞ்சிக்கிறாங்க. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாரு டேங்க என்ன பேசுகிறேன் பையனை பார்த்து சொல்கிறாங்க. அவன் என்ன பேபி பற்றி கொடுக்குற மிஷினா சொல்லி கேட்குறாங்க. அதுவும் பேபி பற்றி கொடுத்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவா அது எப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் நம்ம கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் தானே உங்கள் பையனை எடுத்து வரைக்கும் நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்பது அவங்க பாருங்க ஆண்டி சொல்லி ஜிமின் இப்போ டே தான் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நீட்டர் பண்ணுறாங்க. ஜிம் அப்பா அம்மா ஒரு மாதிரி இருக்கு. டேங்க என்ன பண்ண சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டிங்க பாருங்கள் எனக்கு தெரியும் ஜிமினை நீங்கள் ரொம்ப பார்த்து வளர்த்த ஒரு பையன். அதுவும் ஜிமின் ஏஞ்சல் மாதிரி வளர்ந்த ஒரு பையன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துக்கப்புறம் இந்த உடஞ்சி போயிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் ஜிமின் மட்டும் ஒரு நிமிஷம் என் ஷர்ட்டை பிடிச்சி நீ ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணி கேட்டிருந்தானா நான் அப்போவே இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டிருப்பேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருந்துச்சு. நான் தப்பு பண்ணலடாமா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுப்போம். அந்த இடத்துல நான் லப்ப சொல்லியிருப்பேன். ஆனால் ஜிமின் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அப்படி வெளில போனதுனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு. நானும் எப்படா இப்போ சமாளிக்க போகிறேன். ஏற்கனவே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அங்கிள் நீங்களும் வந்தீங்க. ஜிமின் எப்போ ஆக்சிடென்ட்னு நீங்கள் சொன்னீங்களோ அப்போ என்னால் தாங்கிக்க முடியல. ஜிமினால் ஃபேஸ் கூட பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகுன்றதுக்காக தான் அம்மா சொன்னாங்க. இப்போ நீ போகக்கூடாது ஒரு 1 week 2 weeks அமைதியாக இரு. ஜிமின் ஃபுல்லாக க்யூர் ஆகட்டும். இப்போ நீ போனா ஜிம்மில் போய் பார்த்தனா ஜிமின் இன்னும் வந்து ஹர்ட் ஆகிடுவான். அப்புறம் இன்னும் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் சொல்லிட்டு அம்மா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாது மட்டும் தான் அந்த 2 weeks ஜிமினை பார்க்காம இருந்தேன். அதுவும் இப்போ எவ்ரிடே வந்துட்டு இந்த வீட்டு காம்பவுண்ட் சோருக்கு விட நின்றுட்டு இருப்பா சொல்கிறாங்க. என்ன இதுக்காமா ஜிமின் பார்க்கறதுக்கு நீங்கள் எப்போது ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளில கூட்டிகிட்டு வருவீங்களா அதை பார்க்குறதுக்காக ஃப்ரெஷ்ஷான யார் நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு வருவீங்க அந்த டைமில் தான் நான் ஜிமினை பார்ப்பேன். பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கே போவோம். என்னோட காலை ஜிமின் இல்லாமல் வீட்டில் ஹெல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அங்கிள் ஆண்டி எனக்கு ஜிமின் வேணும். எனக்கு ஜிமின் இல்லாமலாம் இருக்க முடியாது ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜிமின் கூட ஒரு பேபி பெற்றுக்கணும். ஒரு ஹாப்பி லைஃப்பை லேட் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் ஜிமின் எடுத்து பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு பேபி பெற்று கொடுத்ததுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க. நானும் என் பேபியோட ஜிமினோட மெமரிஸோட வாழ்ந்து தரேன் சொல்லிட்டே சொல்ல ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணி எனக்கு கிரேஸி அவர் கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் பையன் மேலே கிரேஸி தான் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இது வரைக்கும் டே இப்பெல்லாம் பேச யாரும் பார்த்தது இல்லைனா டே ஒரு நம்பர் 1 கோல்டு பிஸ்னஸ் மேலே தான் பார்த்துருப்பாங்க. இப்போ டேவோட ஜிமின் அப்போ பார்க்குறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவும் சில விஷயங்கள் நடந்துட சொல்கிறாங்க. என்ன அந்த பர்சனாக சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. ஏங்க பாரு அந்த பர்சனால தான் உங்களை அப்பாவே வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனால் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இதை வெளியே நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவனால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது. பிஸ்னஸ் மேனாக அவன் எல்லாருக்குமே இனிமையாக இருக்கான். அந்த ரீசனால உங்களுக்கு தெரிய வேணும் அப்படியே ஹைட் பண்ணிட்டேன். அங்கே பாரு அவன் வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஃப்ராடு. நீ எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அங்கிள் என்னோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவன்ட்டு மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி அதுலேருந்து வெளில வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மணியை நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை வெளில எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தேன். அந்த டைமில் எனக்கு மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணி வச்சிங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த ரீசனுக்கு அப்புறம் என்னால் வெளியே வர முடியல. ஆனால் என்னோட ஜிமினோட எவ்ரிடே வந்துட்டு ஜிமின் பார்க்குறப்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல ஜிமினி லைஃப்பில் இந்த அளவுக்கு மேஜிக் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து ஒரு பக்கம் ஜிமினையும் நல்லா எப்படின்னா ஜிமின் கூட ஹாப்பியாக இருக்கும்ல. சேம் டைம் ஜிமினை விட்டு கொடுக்க முடியாது.
முடியல. ஜிமின் என்கிட்ட வந்து க்யூட்டாக பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கே நான் வீக் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டைம் அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஹார்ட் ஆகிட்டு ஃபேமிலியை கண்டுக்காமல் இருந்து நிறைய ப்ராப்ளமாக ஆனிச்சு இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தப்பு இந்த இதில் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நம்ம ஜிமின் போகிற ஒய்ஃப் தானே, நமக்காக வெயிட் பண்ண தானே போகிறாங்க அப்படின்ற ரீசனுக்காக தான் ஜிமினை ஹார்ட் பண்ணேன். மற்றபடி நான் வேணும்னா ஹார்ட் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்போ பார்க்குறாங்க, நீ இந்த ஜிமின்ட்ட சொல்லியிருந்தா ஜிமின் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டா, இவன் உனக்கே உன் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், எனக்கு அதை சொல்கிறது தைரியமே இல்லை, இவன் என்னால் பேசக்கூட முடியல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிமின் அப்பாவுக்கு புரியுது, இப்போ என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டே இல்லை சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், பாதி சால்வ் ஆகிட்டு சொல்கிறாங்க. பாருமே நான் பார்த்துக்குறேன், ஓகேவா, நீ வந்து விட்டுரு, நான் பார்த்துக்குறேன், அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், மற்றபடி பிஸ்னஸையும் உன் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்போனா சொல்கிறாங்க, நீ பஸ்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், ஓகேவா, உங்கள் அம்மா என்கிட்ட இவ்வளோ பேசும்போது என்னோட ஃப்ரெண்டோட பையன் நீ வேற, நான் வேற எனக்கு அடிச்சிட்டேன் சாரி சொல்லுங்கள். ஓகே அங்கிள், நீங்கள் என்னோட அப்பா மாதிரி தானே, நீங்கள் அடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, யாராக இருந்தாலும் அப்படி தானே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இல்லை ஒன் டைம் கேட்டுருக்கலாம் என்ன பண்ண நீ சொல்லிட்டு, ஏன்னா ஜிமின் அப்படி சுச்சுவேஷனை பார்க்கும்போது சொல்கிறாங்க. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க, நீ எப்படி கார் ட்ரைவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அது கோவத்தில் நான் அம்மா வீட்டுக்கு வரலாம் தான் நினச்சி வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கேன், எவ்வளோ பாய்ந்து போய்ட்டு தெரியுமா அந்த டைமும் சொல்லிட்டு, நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மாவுக்கு புரியுது, உங்கள் பாருட்டே ஏங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இனிமேல் ஜிமின் கலந்து கண்டிப்பாக வந்து அவன் கலந்து டேஸே வராது, நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்க ஆண்டி, இந்த டைமில் பிலீவ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையாக தான் சொல்கிறாங்க, உண்மையாக ஆண்டி சொல்லும்பா டேவும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து அவங்க லஞ்செலாம் ரெடி பண்ணுறாங்க. டேவோட அம்மா அப்புறம் ஒய்யன் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, நம்ம ஒய்யனுக்கு மேரேஜ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம், ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கம்மா, பேர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜோன் குரூப் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அவங்களோட பையன் எனக்கு தெரியுமா ஜோன் குரூப், அந்த பையன் நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவன் லவ் பண்ணுறாடாம்மா, மேரேஜ் பண்ண கொஞ்சம் முன்னாடி இன்னும் பண்ணி வைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ டேவோட ஜிம்ல அப்போ பார்க்குறேன், என்ன பேசுகிறேன் நீங்கள் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனுக்கும் ஒரு டாக்டர் இல்லை, ஒரு சிஸ்டர் இல்லை தானே, நான் எல்லா விஷயத்துலையும் அங்கேருந்து பண்ணுவோம், நாங்களே பார்த்துக்குறோம் மேரேஜ் ஒர்க்காக சொல்கிறாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க, மேரேஜ் ஒர்க் நிறைய இருக்கும் போலடாமா, போலாமா வீட்டுக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னத்துக்கு இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இல்லை ஜிம் கொஞ்சம் டிஸ்க் இங்கே இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கே மெய்டு கூட வேறு யாரும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ கேட்குறேன், ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, நீ வா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் எல்லோரும் மேரேஜ் லிமிட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்டு தான் கார் வந்துருக்காங்க. ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹேண்டை விட்டு சார் ஜிம்மில் தட்டி விடுறாங்க. என்னடா அதுக்கு முன்னாடி ஹேண்டில் பிடிக்க மாட்டான்னு ஏங்க மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு காலம், இப்போ ஒன்று ஏங்க மாட்டான் அப்படி ஜிம்மில் தட்டி விட்டுறாங்க. பார்க்குறாங்க, ரிவெஞ்சா சொல்கிறாங்க. ஆமாம் ரிவெஞ்ச் தான் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணியிருக்கேன்லாம் சொல்கிறாங்க. என்னால் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் பாருங்க, சின்ன பையனை கூட தாங்கினது இல்லை தெரியுமா, ஆனால் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் பெயின் எனக்கு என்ன தெரிஞ்சு, எப்போவுமே எனக்கு அந்த மொமெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ ஹார்ட் எங்கே பெயின் ஆச்சு தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே சீட் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு ஜிம்மில் அப்படியே கார்லேயே அப்படியே டீப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேக் யூஸ்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே அவர் மட்டும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டேக்கஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு, இனிமேல் இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம ஹார்ட் பண்ணவே மாட்டேன், ஓகேவா, நீ எவ்வளோ ஹார்ட் பண்ண நான் தாங்கிக்கிறேன், நான் உன்னை ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்ட்டே சொல்லிட்டு அப்படியே வராங்களா வீட்டுக்கு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. வீடியோ அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, அது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தா அதை விட அழகான ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஜிம் பார்க்குற இந்த ஃப்ரேம் சொல்கிறாங்க. இது நான் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மட்டும் இதுக்கு கிரியேட் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இந்த ஃப்ரேமை எவ்ரிடே நான் பார்த்து தான் ஆஃபீஸ் போவேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த ஃப்ரேமை தான் நான் பார்ப்பேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உன்னை யார் ஃப்ரேமை உடைக்க சொல்கிறாங்க. நான் உன் மேலே கோத்து ஒரு யார்கிட்ட காமிக்க முடியும் சொல்கிறாங்க. உன்னை அதே மாதிரி அடிக்கவா சொல்கிறாங்க. சரி அடிச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போயிட்டு அப்படி அடிக்கலான்னு போகிறாங்க. அதனால மனசே வர மாட்டேங்குது போ அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா எனக்கு ஒன்று அடிக்க மனசு லேட்டாக போக சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க. அவ்வளோ இல்லைப்பா என் மேலே கேட்குறாங்க. ஆமாம் இருந்துச்சு, இப்போல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கும் அப்படி ஜிம்மில் கொஞ்சம் இருக்காங்க. சரி எட்டப்போ ஜிமின்டா வந்துட்டு மேலே வராங்க. ரூம்லாம் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல வீடு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ போட்டு போனதுக்கப்புறம் நானே இந்த வீட்டில் ஒரு மாதிரி தான் இருந்தேன், லைக் பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பைத்தியம் பிடிக்கலையா போஸ் கேட்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கா கேட்குறாங்க. நான் ஒரு தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல அதுக்காக என்னை எந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இதை விட மோசமாக உங்களை ட்ரீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்று பண்ணிக்க ஏன் பேபி தானே. ஆமாம் அப்புறம் அம்மாவும் தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நல்லா அடிச்சுட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க க்ளீன் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமினும் சரி ஓகே 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்குல்ல என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஒரு பெஸ்ட்டு பிரதர் இல்லாமல் நம்ம ஜிமின் எல்லாருக்கும் பண்ண நினைக்கிறாங்க. இப்போது அவர் 2 வீக்ஸ் ஆகுது, 2 வீக்ஸ் ஆஃப்டர் எனக்கு மேரேஜ் தான். ஜிமின் அவ்வளோ ஹாப்பி தான் இருக்காங்க. ஜிமின் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின்பா நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டேயாங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அம்மா நான் தப்பான முடிவுலாம் எடுக்கவே இல்லைம்மா அன்னைக்கு, அது அன்எக்ஸ்பெக்டாக ஹேண்ட் வந்து கட் ஆகிட்டு
அப்படின்னு கார் வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருக்கும் போது தான் கார் வந்து மாதிரி ஆகிட்டு எனக்கு ஐஸ்லாம் அப்படி பிளர் ஆகிட்டுமா சொல்கிறாங்க. சரி ஓகே தங்கம், நீ ஹாப்பியாக இருக்கிற ஹாப்பியாக தான் இருக்க. அம்மா நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க நினச்சி சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மேரேஜ் லைஃப்பும் நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம். அந்த லைஃப் நீங்கள் ஹாப்பியாக இல்லை ரொம்ப ஹார்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்து தப்பான முடிவு எடுக்கவே கூடாது ஓகேவா. அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஓகேவா, நீங்கள் அவங்க நம்பி வரலாம் ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் லைஃப்பில் நீங்கள் ஓன் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு நாங்கள் வந்து பேக் பண்ணாக இருப்போம் புரியுதா சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அம்மா அப்படி இருப்போம் ஓகேவா. சொல்லி ஜிம் அம்மா சொல்கிறாங்க, ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ அம்மா சொல்கிறாங்க. நான் உங்களை மாதிரி தான் இருப்பேன் என்னோட கிட்ஸுக்கு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க அப்படியா கிட்ஸை போடுவாங்க. அசல் ஜிம் நம்ம டேஸ்ட் பண்ணுறாங்க. ஆச்சு அம்மா சொல்லிட்டு ஜிம்மின் இருக்காங்க க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. சீக்கிரம் கிட்ஸை பார்த்து கொடுத்துரு என்ன சொல்கிறாங்க ஜிம்மினும். ஓகே ஜிம்மின் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜிம்மில் மட்டும் அப்படி பேசிட்டு பார்க்க. ஜிம்மில் தான் ஜிம்மில் வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஒயர் அண்ட் ஜம் கூட மேரேஜ் ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ ஜிமின் மேலே போய்ட்டு ஒயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன் தான் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க உனக்கு இது ரொம்ப பிடிக்கல சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு டைமண்ட் நெக்லஸ் தான் இது. ஜிமின் ஓனா அவரே ஹேண்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது அவங்க அந்த ஜுவல்லரி ஷாப்பில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோட பெஸ்ட்டு சிஸ்டர் இல்லையா அதுக்காக தான் உனக்கு சொல்கிறாங்க. ஜிமின் ஒயன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு டேயாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னோட ஜிமின் எப்படி ஹார்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் ஹார்ட் பண்ண மாட்டேன்டி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக இந்த மேரேஜ் முடிஞ்சிட்டு இப்போ அவங்க பேக் டு அவங்க நார்மல் லைஃப்பில் இன்றைக்கி 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் டேக்கு ஃபுட்டெல்லாம் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம டே வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் கேட்டே ஏன் கெட்ட போய் எப்போ பார்த்தீங்கன்னா கச வந்து ஹக் பண்ணிட்டே இருக்கா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க டே என்னடா நினச்சிட்டு இருக்க நீ சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஆசைப்பட்டது தான் ஜஸ்ட் நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்காதா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது போதும் தப்பு சொல்கிறேன் ஏன் தப்பா ஆமாம் இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க போதும் இவ்வளோ இந்த 4 மந்த்லேயே இந்த க்யூட்னஸ் அவங்க கணக்கு தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி பேபி இங்கே பாரு சார் ஆஃபீஸ் வரே சொல்கிறாங்க. நானும் வரல சொல்கிறாங்க. பாரு ஆஃபீஸ்க்கு வா சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன் சொல்கிறாங்க. நீ வர சொல்லிட்டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போட்டே தான் நீ வந்தே ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மில் ரெடி பண்ணி வராங்க. ஜிம் பார்க்குறேன் இப்போ எதுக்கு நான் வரணும்னு சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு அவர் அழகாக ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஜிம்மில் டேவும் இப்போ எல்லாரும் நினச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேக்கு பண்ணி ஒரு பாசம் வராங்க. இவங்க என்ன காயிடா ஓகேவா நம்ம காய் வந்துட்டுருக்காங்க. இப்போ காய் பார்த்தோம் காய் தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்க யாரும் தெரியாத சொல்லி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க இவங்க மிஸ்ஸஸ் கிம் ஓகேவா நம்ம டேவோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்னத்துக்கு. ஆமாம் இவங்க தான் டேவோட ஒய்ஃபு. இவங்கள தான் டே ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஓகேவா. அந்த கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஓனர் நம்ம ஜிம்மின் தான். இவங்க பேர் கிம் ஜிம்மின். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு வந்து காசு ப்ளஸ் பேசிட்டு இருப்பீங்களா அந்த காசு படுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும் ஓகே. இதுக்கப்புறம் காசு படுத்தினா பேசி இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் ஒரு பாஸ் இருந்தாலும் சரி அவங்கள ஹியூமனாக மட்டும் பாருங்கள். அவங்க மெய்டாக இருப்பாங்களா இல்லை சேல்ஸராக இருப்பாங்களா இல்லை வேறு அதர் பர்சனாக இருப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஓகேவா. ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறது இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. இந்த ஒரு டைம் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபர்கியூமெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டைம் வந்து ஒரு ஃபர்கியூன்றது கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேவா. ஆகையினாக்கே நாங்கள் தப்பு பண்ணால் தான் நம்ம அந்த மன்னிப்புன்றது கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க காய் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதில். அதனால் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் யாரும் காசு பேசக்கூடாது. ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்க அவ்வளோதான் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. எஸ் சார் சொல்கிறாங்க. அப்படி இல்லை யாரும் நீங்கள் காசு சின்னதாக பேசக்கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா நாங்கள் அந்த நிமிஷமே ஃபயர் பண்ணிட்டு அந்த ஃபயர் பண்ணுறதை மட்டும் நிறுத்த மாட்டோம். நீங்கள் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பிளாக் நேம் வச்சு கொடுப்போம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க சார் சொல்கிறாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு அப்படியே கை பார்க்குறாங்க. போல மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ காய் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு காய் ரொம்ப பிடிக்கும். டேவோட ஃப்ரெண்ட்லேயே ஜிமினுக்கு பிடிச்ச காய் தான். நீங்கள் மட்டும் ஃபாரின் போகும்போது வந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளமே வந்திருக்காது சொல்கிறாங்க. ஆமாம் நான் போயிருக்கக்கூடாது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக போயிருந்தேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது அப்படியே காய் டே பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்டா முறைக்கிற சொல்கிறாங்க. பாரு இனிமேல் ஜிம்மில் ஹார்ட் ஆனால் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. டே நான் அவனுக்கு வேணும் ஹார்ட் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும் அதை நான் அமைதியாக இருக்கேன் புரியுதா சொல்கிறாங்க. புரியுதுரா சொல்கிறவர் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் ஹாப்பியாக சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தேங்க்யூ நீங்கள் எனக்கு நான் எப்போவும் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஓகேவா. பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் வெல்விஷர் உனக்கு ஒரு அண்ணா மாதிரி எப்போவும் நான் கூடவே இருப்பா சொல்ல ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவும் என் கூடவே இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு சரி ஓகே எனக்கும் ஜூன் மேரேஜ் ஆக போது நீ தான் கூட வந்து இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் தான் இருப்பேன் சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டேவும் ஜிம்னும் கேபின் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு சொல்கிறாங்க. பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த கேபினை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நியூவாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடில் அப்போ ஜிம்மோட பிக் ஃப்ரேம் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இங்கே என்னோட பிக் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. அதுவா இந்த ஆஃபீஸ்க்கு யார் ஓனர்னு தெரியுங்களா சொல்கிறாங்க. யார் கிம் டேங்க சொல்கிறாங்க. இல்லை கிம் ஜிமின் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்டா ஆமாம் அதுதான் இங்கே யார் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் நான் மேரிட் பர்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ
டே தான் என்னடா ஓவராக பண்ணிட்டுருக்கா என்ன அப்படி டே தான் ஜிம்மில் வந்து டெக்லீஸ் பண்ணுறாங்க அச்சோ டே வீட்டை ஃபுல்லாக சார் ஜிம் தான் அப்போ டே வந்து சச்சிட்டே தள்ளி விட்டுருக்காங்க பண்ணுவியா என்ன ஓவர் பண்ணிட்டுருக்கா சொல்லிட்டே தான் ஜிம்மில் போட்டு அப்படி பண்ணிட்டுருக்கா ஜிம்முக்கு அப்புறம் க்யூட்டாக ஹாப்பியாக இருக்க விட்டுட்டே விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க நீ தானே என்ன சொல்கிற கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே டே பார்க்குறாங்க. சரி ஓகேடா ஓகே சொல்லிட்டுட்டேவும் அப்படி ஜிம்மில் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 1 மந்த் ஆஃப்டர் தான் அன்றைக்கி ஜிம்மி தான் வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போது நம்ம டே தான் அவ்வளோ டயர்டாக ஆஃபீஸ் வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து எப்படி ஹாப்பி ஆகிடுவார். இந்த பக்கம் நம்ம டே தான் வந்து ஆஃபீஸில் டயர்டாகிட்டு அப்படி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. டே பார்க்குறாங்க என்ன சுற்றி பார்க்குறாங்க பார்த்தாக்கா எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குடா. என்னென்னா அந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஷையாக இருக்குது. அது இந்த பேபி ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு அப்போ அங்கங்கே இருக்குது. சின்ன சின்னதாக அந்த ஜெராக்ஸ் மாதிரி இருக்குல்ல அது வந்து போட்டு ஒரு மாதிரி அழகாக அப்படியே அழகாக வந்து ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பலூன்ஸில் அது வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போது டே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க அவளுக்கு போய் டச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இது இருக்கிறதா அவருக்கு ஒரு சொல்லவே முடியல. இப்போது எல்லாம் அப்படி நிறைய பேர் உள்ள வராங்க. சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் கேட்டேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அங்கிள் சொல்கிறாங்க நீ தான் அப்பா ஐடியா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஆமாப்பா நீ தான் அப்பா ஐடியா சொல்கிறாங்க. டே வந்துருக்கு அவரோட ஐஸ் ஜிம்மில் தேடுது. சரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டு கோச்சுக்காது ஜிம்மில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓகேவா ஏன்னா ஜிம்மின் மாதிரிங்க அவரோட ஆண்டி கால் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஒரு மாதிரி கிட்டினஸாக இருக்குது. டே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க்காக போயிருக்காங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களாமா சொல்லிட்டு கேட்டான். அந்த டைமில் நான் வரும்போது கரெக்டாக ஜிம்மின் மயங்கி விழுந்துட்டா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் மயங்கி விழுந்துட்டா நாங்கள் டாக்டர் வர செக் பண்ணோம். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் நீ வேறு பக்கத்தில் இல்லையா சரி உனக்கு எல்லாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் சொல்லிட்டு டே ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க டேக்கு ஒரு மாதிரி அங்கிள் சொல்லிட்டாங்க. ஆமாம் அதனால மட்டும் ஃபஸ்ட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு தப்பாக நினச்சிக்கா சொல்லுங்க. இட்ஸ் ஓகே அங்கிள் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஜிம்மின் ஓகே தான் மேலே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போது இவங்க டே தான் வேகமாக ஓடி போகிறாரு மேலே. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின் தான் அவ்வளோ ஷை ஆகிட்டு அப்படி நம்ம ஹைட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. டே வந்து பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மின் டர்ன் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் டே ஓடி வந்து ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுவ ஸ்டார்ட் பண்ணுற டே என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே தான் பார்க்குறாங்க நீ உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. டே நான் சொல்கிறாங்க சொல்லு நீ உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க அப்போ பொய்யா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க இல்லைடா என்னால் நம்ப முடியா சொல்லி கேட்குறாங்க. எது நம்ப முடியாது சொல்லிட்டு ஜிம்மின் டேவை தள்ளி விட்டு ஒரு பில்லு ஒரு கட்டி அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ப முடியலன்னு சொல்லுவா சொல்கிறாங்க. பொறுக்கி சொல்லி ஜிம்மின் அடிக்க. டே பார்க்குறாங்க டே இங்கே பாருடா என்னால் நம்ப முடியல நீயே ஒரு குட்டி உனக்குள்ள ஒரு பேப்பியாடா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க பாவி உன்னை நம்பவே கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த டேலேருந்து 1 டைம் கூட ரெஸ்ட் எடுக்க விடலடா நீ. ஆனால் இங்கே வந்து என்னை பற்றி என்ன கேட்குற தெரியுமா ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் குட்டி பையன் உனக்கு இப்போ தான் தெரியுதா சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க டே சும்மா டீஸ் பண்ணடா சொல்லு பேபி வந்துருச்சா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க வராதா சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹெட் டவுன் பண்ணி அப்படி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. என்னடா அப்படி சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பாரு உனக்கு நல்லா நான் கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம டே ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பீச்சில் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பீச்சில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. வெளியே மேரிமி சொல்லிட்டு அகைன் அவங்க 2 பேரும் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நல்லா தாண்டா கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. டே நல்லா தாண்டா பார்த்துக்கிறேன் இந்த 2 மந்த்ஸாக உன்னை எவ்வளோ நல்லா தாங்கலாம் சொல்கிறாங்க. உனக்கு கணக்கு வச்சு பேசுகிறேன் டே ஜிம்மின் சொல்கிறாங்க. அச்சு உங்கள் பேர் சண்டை மட்டும் போடாத இப்போ உனக்கு சமாளிக்க முடியும் என்னால் முடியாது டேட்டேன்னு சுற்றி வந்த பாசமாக லவ்வோட இப்போ பார்த்தா ஃபைட்டுக்கே ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. சாரி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஓகேடா யார்கிட்ட சொன்னா என்ன அம்மா ஆண்டி தானே சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா ஆண்டி எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறாங்க. ஒயன் தான் ஹனிமூன் போயிருக்காளா அதோட வர முடியல சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு டே எவ்வளோ ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காரு. ஜிம்மின் கீழே வீட்டுக்கு அப்படி சொல்லி ஜிம்மின் கீழே இருக்கிறாங்க. இப்போது 2 பேர் கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அம்மா நிறைய வெரைட்டி ஃபுட்டு நம்ம டேவோட அம்மா குக் பண்ணியிருப்பாங்க. சரி சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துருக்கா. டே இந்த உனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அம்மா டேக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா டே தான் சொன்னால் 10 மந்த்ஸில் பேபி வந்துட்டு சொல்லிட்டு அதேமாதிரி பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு நாருக்கு அம்மா நீங்கள் என்னம்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு ஷை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா நம்ம பையனை போய் டீஸ் பண்ண சொல்கிறாங்க. டீஸ்லாம் பண்ணாங்க ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஜிம்மில் டேவோட அம்மா பார்க்குறாங்க. இந்த பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு நீ தான் ஹாப்பியாக வந்துட்டு எனக்கு ரன்மா வாக்கியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் டேவோட அம்மா ஜிம்முக்கு ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குடா. இப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே ஒரு பேபி கிட்ட ஜிம்மின் தான் அந்த கிச்சனில் மாவில் கொட்டி விளையாடிட்டு இருக்காரு. இந்த பேபி பார்க்குறது மம்மா சொல்லிட்டு அம்மா தான் பாரு மொத்தமாகவே கொட்டிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது பேபிஸ்லாம் அப்படி தானே இருப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. அந்த பேபி பார்க்குறது நட மாதிரியே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே ஃபேஸை பாரு கரடி போயா சொல்லி ஜிம்மின் தான் அந்த பேபி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சுன்னா கரடியா சொல்கிறாங்க. குட்டி கரடியா ஆமாம் நீ குட்டி கரடி தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க பேபியா. அப்போ நான் பெரிய கரடியா சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. நீங்கள் போதீங்க சொல்கிறாங்க.
என்னோட 2 பேபி விளாடும் போதே வந்துட்டா சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இருக்கிற மாவு ஃபுல்லாக காலி பண்ணிட்டான், நீங்கள் அகைந்து பொருளை வாங்கிட்டு வைங்க சொல்கிறாங்க. சரி அதை வாங்கிட்டு வைக்கிறேன். ஏன்டா அங்கே பாரு நம்ம வந்து அவங்க பேபி கூப்பிட்றாங்க மின்மின் அப்படி சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க, நீ உனக்கு விளையாட வர பொருளே கிடைக்கல சொல்கிறாங்க. டேடா இது நல்லா இருக்கல சொல்லிட்டு மாவடி ஜிமின் மேலே டே மேலே தூவுது. ஐயோ ஏன் மேலே இருக்கா கொட்டுறா சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு 3 பேர் ஃபுல்லாக மாவில் நினச்சி ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ டே பார்க்குறாங்க 3 பேர் பார்த்தா இப்போ கோஸ்ட் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் க்யூட்டான கோஸ்ட் அப்போ சொல்லி டேஸ்ட் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க 3 பேர் போய் பாத் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரிட்டு 3 பேர் போயிட்டு அப்படியே பாத் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே நான் போய்ட்டு குக் பண்ண வச்சுட்டாங்க. வேணாடா மாச்சுட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறா சொல்கிறாங்க. நிச்சயமாவா ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க சொல்லிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நம்ம ஒரே ஒரு பேபி இருக்குதால நீ வந்துட்டு பேபி கூட ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது, பேபிக்கு இன்னொரு பேபி கொடுத்துட்டோம்னாக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா நிஜமாக தான் சொல்கிறேன், இன்னொரு பேபி கொடுத்துட்டா விளையாடுவேனே நம்ம ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேபியா வேணாம் டே சொல்கிறாங்க. என்னடா இந்த பையனை எனக்கு சமாளிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே 2 கரடி இருக்குது, 2 கரடி எனக்கு போதும் சொல்லிட்டு டேஸ்ட் ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு லிட்டில் மோச்சி வேணுமே சொல்கிறாங்க. மோச்சிலாம் கிடையாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. பேபி பார்க்குது மம்மா மோச்சி எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க மோச்சி மம்மா கிட்ட இருக்குது கேட்டால் தருவாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு மம்மா கொடுங்க மோச்சி அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. ஐயோ இப்போ பையன்கிட்ட என்னடா சொல்கிறேன்னு கேட்டே நான் சும்மா தானே சொல்கிறாங்க. பாரு மின்மின் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க உனக்கு குட்டி பாப்பா வேணுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மம்மாட்ட கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் டே தான் சொல்கிறாங்க. பையன் கேட்குறேன்னு அப்படி சொல்கிறாங்க. பேபி பக்கத்து மாமா எனக்கு குட்டி பாப்பா சொல்கிறாங்க. குட்டி பக்கத்து வீட்டில் இருக்குல்ல அப்புறம் நம்ம ஆன்ட்டிகிட்ட இருக்குல்ல சொல்கிறாங்க. யாரும் ஒயன்கிட்ட இருக்க பாப்பா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு அது மாதிரி பாப்பா வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே பார்த்துட்டா ஜிமின் தான் அப்படியே முறைக்கிறாரு. எப்படியே சொல்லி கேட்குறாங்க ஜிமினும். அதுவா தங்கம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வரும் என்ன சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லி பேபியும் ஜிமின் தான் பேபி பார்த்து கொஞ்சிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க நிச்சயமாக வரப்போகுதா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க. வரும் அந்த பேபிக்கு 4 years ஆகிட்டே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது நிச்சயமாக விட சொல்கிறாங்க. ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜெட்டேக்கு செம்ம ஹாப்பி, அச்சனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒன்ட்டேவா கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்க ஜிமின் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் சொல்கிறாங்க. நீயும் பேபியும் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் நானும் குட்டி பேபி வருவாங்களா அப்புறம் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி இப்போ ஹாப்பியாக இல்லை இவன் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு ஆமாம் நைட்டில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். இன்னொரு பேபி வந்து அது ஏன் மேலே படுத்துக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. ஓகே உனக்கு பாசிட்டிவ் தானே டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட இந்த ஃபர்கியூம் ஒன் ஷாட்டை முடிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.